Assalamu alaikum and good evening, welcome students. Voice clear thanama? Voice clear. Akif, Ammar, Nabir, Aslam, Arkam, Rafia, Sarmi, Farhan, Fatima, Nabiha, Firdaus, Hala, Hamsi, Hala, Firdaus, Hamsi, Haya, Khadija, MN Aisa, Namira, Nazahat, Kavilajani, Anu, Samra. Okay, good. Nalla. Sanu, Akif, Ammar, Nabir, okay. Zahum. ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம டுடே உங்களோட ஃப்ரீ கிளாஸஸில் நெக்ஸ்ட் அதாவது 5வது கிளாஸஸ் இது. ஃபர்ஸ்ட் பார்த்தோம் பணம், அடுத்தது பார்த்தோம் யூனிட் 12, அடுத்தது பார்த்தோம் யூனிட் 13, அடுத்தது பார்த்தோம் யூனிட் 14. இதெல்லாம் 4 யூனிட்டையும் ஃபுல் கவர் அண்ட் பாஸ் பேப்பர் அண்ட் மாடல் பேப்பரோட உங்களுக்கு ஃபுல்லாக செஞ்சோம். அதே மாதிரி அடுத்த அடியில் எடுத்து வைக்கிறோம் லாஸ்ட் யூனிட். இதில் எம்சிக்யூவில் உங்களுக்கு 2 மார்க்ஸுக்கு கேட்பான், அல்லது 1 மார்க்ஸுக்கு. பார்ட் 2ல உங்களுக்கு எல்லாம் சேர்த்து ஒரு 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்கு கவர் பண்ணுவான். அப்போ இந்த 8 மார்க்ஸை 10 மார்க்ஸை இலகுவாக கவர் பண்ணக்கூடிய ஒரு, இப்போ நீங்கள் 69 எடுத்திருக்கீங்க மார்க்ஸ், நீங்கள் A லெவல் எக்ஸாமில் 69 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க. அப்போ 69 மார்க்ஸ் எடுத்திருக்கீங்கன்னு சொன்ன ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பாடம் மூலம் உங்களுக்கு ஏசித்தினை இலகுவாக அடையலாம். அப்போ இதில் ஒரு 8 மார்க்ஸ் 10 மார்க்ஸுக்கு உங்களுக்கு வரும். சில டைமில் என்ன செய்வான், சொல்ல தெரியா 10-15 மார்க்ஸுக்கு போட்டுட்ருவான். அது உங்களோட லக்க பொறுத்து இருக்கு. இப்போ பாருங்க, மேனேஜ்மெண்ட் சைட்ல எல்லாம் ஒரு ஃபுல் கேள்வியை போட்டாண்டால் உங்களுக்கு லக் விளங்குதா ஸ்டூடெண்ட்ஸ், இலகுவான மார்க்ஸை கவர் பண்ணிக்கொள்ள முடியும். அதே உடைச்சி 2-3 யூனிட்டை ஜாயின் பண்ணி போடான்னு சொன்னால் கொஞ்சம் கஷ்டமாக ஹார்டாக போடுவான். ஓகே, அப்போ பிரச்சனை இல்லை. இந்த யூனிட்ல இருக்கக்கூடிய முக்கியமான யூனிட், அதாவது முக்கியமான பகுதிகளை கட்டாயம் நீங்கள் பார்த்தே ஆகணும். ஏனென்று சொன்னால் நீங்கள் ஏ எடுக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தாலும் A+ போகக்கூடிய யூனிட்டும் இதான் லாஸ்ட் யூனிட். நீங்கள் படித்திருப்பீங்க இதுவரையும் முகாமைத்துவம் சொல்லி 12வது யூனிட்ல அனைத்து முகாமைத்துவத்தையும் உள்ளடக்கிய ஒரு யூனிட் தான் இந்த வணிக திட்டம். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் என்னன்னு சொல்லி இதில் படிக்க போகிறோம். அதாவது அடுத்தது மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட், சந்தைப்படுத்தல் முகாமைத்துவ திட்டம் தான் படிக்க போகிறோம். மனிதவள முகாமைத்துவ திட்டம், செயற்பாட்டு முகாமைத்துவ திட்டம், நிதி முகாமைத்துவ திட்டம். நீங்க அதுல படிச்சிருப்பீங்க எல்லாம் என்ன படிச்சிருப்பீங்க, அதற்குள் உள்ளடங்க வேண்டிய விடயங்கள். மார்க்கெட்டிங் என்ன, மார்க்கெட்டிங் பொருளாதாரத்துக்கு எவ்வாறு வழிவகுக்குது, சந்தை துண்டமாக்கல், அதே மாதிரி மேம்படுத்தல், 4Ps, அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. சந்தைப்படுத்தலுக்குரிய அடிப்படை விடயம். ஆகையே இப்ப நீங்க சந்தைப்படுத்தல் விடயங்கள்லாம் உள்ளடக்கிய ஒரு பிசினஸ் பிளான், சந்தைப்படுத்தல் திட்டம் இதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப லாஸ்ட் நீங்க ஒரு பிசினஸ் மேன் நாலேஜபிள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நீங்க கொமர்ஸ்ல பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சாலே போதும், உங்களுக்கு ஒரு பிசினஸ் செய்யக்கூடிய நாலேஜ் இருக்கிறதுக்காக. அப்ப இங்க பாருங்க சொல்லியிருக்கிறான் பிசினஸ் ஐடியா, நீங்க அதை சொல்லியிருக்கிறான் பாருங்க, லாஸ்ட் யூனிட்லயே சொல்லியிருக்கிறான். இந்த ஹெட்டிங்கை பாருங்கம்மா ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் டியூட் இருக்கும். இந்த பாருங்க என்ன சொல்லியிருக்கிறான், பிசினஸ் ஐடியா. அப்ப நீங்க ஒரு பிசினஸ் செய்யறேன்னு சொன்னால் இது ஐடியாவை தான் நீங்க குறிக்குது. ஓகே ஓகே, அப்ப பிசினஸ் என்ன ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் நீங்க யூனிட்டை படிக்கல, அதை படிக்கல, இதை படிக்கலன்ட்டு குழம்பி மோட்டிவேஷன் வேணும் சார், அது இதெல்லாம் இங்க தேவையில்லைம்மா. இப்ப இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் காலம் தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு 7 அளவு நல்லா படிங்க. உங்களுக்கு 7 அளவு அந்த யூனிட்டை படிக்கல, இந்த யூனிட்டை படிக்கல தேவையில்லை உங்களுக்கு. உங்களை இப்போ பேப்பர் செய்ய சொல்லியிருந்தேன், டாஸ்க்கு தந்திருந்தேன். ஓகேம்மா, சல்ஹா மட்டும் கண்டக்ட் பண்ணி பேசுவாங்க, ஹம்ரிதா, அதே மாதிரி அத்தீக் அவர் பேசுவார். அப்போ அவர் என்ன செய்வாங்க, டாஸ்கெல்லாம் செஞ்சு செஞ்சு ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புவாங்க. அப்போ நான் எதிர்பார்த்துட்டு இருந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் போடுவாங்க, அப்போ யாரும் செய்யலைண்ணே. அப்போ ஓகே, அப்போ எனக்கு வானாம் சார், நான் சும்மா நார்மலாக படிச்சுட்டு போகிறேன் அப்படித்தான் இருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஆனால் டாஸ்க்கு தாரது எனக்கு இல்லை ஸ்டூடெண்ட்ஸ். எஸ், ஆல்ரெடி படிச்சுட்டு அந்த ரெக்கார்டிங் கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, விளங்குதா? அப்ப நான் உங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னு சொன்னால்மா, நீங்க படிக்கிற காலம் இனி முடிவடைஞ்சிட்டு, படிக்கிற காலம் முடிவடைஞ்சிட்டு ஃபீல் பண்ணக்கூடாது. இப்ப இருக்கக்கூடிய காலம் என்ன, நீங்க ப்ரிப்பேர் ஆகக்கூடிய காலம்.
ப்ரிப்பேர் ஆகக்கூடிய காலம். எக்ஸாம் செய்வதற்குரிய ஒரு திட்டத்தை இப்ப நீங்க நிர்ணயிக்கணும். இன்னும் தியரியை ரிவிஷன் தியரியை படிக்க போறேன்னு சொல்லி நீங்க தியரியே படிச்சு கொண்டு தான் இருக்கணும். அப்ப நீங்க என்ன செய்யணும்? எக்ஸாம் செய்ய முடியாது. அப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப வரைவிலக்கணம் இன்னைக்கு நம்ம நேரத்தோட கிளாஸை முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அப்ப இங்க பாருங்க, வரைவிலக்கணம் வணிக எண்ணம் என்னன்னு சொல்றான்னு பாருங்க. அப்ப இங்க சொல்றேன்னு பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க இதுல படிக்கக்கூடிய நோட்ஸ் இருக்குதானமா, வணிக திட்டம்னு சொல்லி இதுல எதுவுமே ஒரு புதிய விடயங்கள் படிக்க மாட்டீங்க. எந்த ஒரு புதிய விடயமுமே படிக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், மேனேஜ்மெண்ட் என்கிட்ட கிளாஸுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க லாஸ்ட் வரைக்கும் படிக்க போறீங்க வணிகத்தின் நோக்கம், குறிக்கோள். இதை வச்சுதான் படிக்க போறீங்க. ஒரு பிசினஸ்ல நோக்கம் மற்றும் குறிக்கோள் இருக்கணும் ஒரு நிறுவனத்துக்கு. இதைத்தான் படிக்க போறீங்கன்னு சொல்லி தந்துட்டேன். ஆகவே அதே மாதிரி தான் வணிக எண்ணம். அப்ப இங்கேயும் அதைத்தான் படிக்க போறீங்க. நோட்ஸ் ஒரு மாற்றமும் இருக்காது. பாருங்க, இங்க பாருங்க, வரைவிலக்கணம் சொல்லிதான் தனிநபர். ஓகே, அப்ப இங்க அமைப்பொன்று கூட்டு அமைப்பை சொல்லுது. அப்ப தேவை அல்லது விருப்பத்தை சொல்லுது. பாருங்க, நீங்க படிச்சது தான் நீங்க நோட்ஸ். தேவை அப்ப கன்செப்டை தான் நீங்க எடுத்துக்கொள்ளணும். தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திகள் தொடர்பாக. இப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, ஃபர்ஸ்ட் இயர்ல படிச்சிருப்பீங்க தேவை என்ன, விருப்பம் என்ன, மனிதனுக்கு பாருங்க வணிகம் என்னன்னு படிச்சிருப்பீங்க. வணிகம் என்னன்னு படிச்சிருப்பீங்களே. நீங்க வணிகம்டா நீங்க படிச்சிருப்பீங்க. இலாப நோக்கம் மற்றும் இலாப நோக்கமின்றி மனித தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக பொருட்கள் சேவைகளை உற்பத்தி செய்து பொருட்களை பங்கீடு செய்கின்ற எந்த ஒரு பொருளாதார கர்மமும் வணிகம் என படிச்சிருப்பீங்க. அந்த வணிகத்தை, அந்த வரைவிலக்கணத்தை பிஸ்னஸ், அதாவது பிஸ்னஸ் ஐடியாலஜி, நீங்க வணிகத்தை எவ்வாறு செய்யன்ற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கணும். ஓகே, அப்ப ஓகே குட், நல்லது. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இங்க வர விலக்கணத்தை பாருங்க. தனிநபர் அல்லது அமைப்பொன்றின் தேவை அல்லது விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்திகள். ஓகே, இப்ப ஒவ்வொரு தனிநபரும் இருப்பாங்க, ஒரு குழுக்களும் இருப்பாங்க. அவங்களுடைய தேவை விருப்பம் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தேவை என்ன, விருப்பம் என்னன்னு சொல்லி தர தேவையில்லை. ஓகே, இப்போ உங்களுக்கு தேவை விருப்பம்லாம் படிக்கிற வச்சில்ல. நீங்க இப்ப ஏ லெவல் அட்வான்ஸ் லெவல் 20 எத்தனை எத்தனை டேஸ் இருக்கு உங்களுக்கு? அதே மாதிரி 23 நாட்கள் இருக்கு. 23 எனக்கு சரியா தெரியா? 23 சரியா தெரியா ஸ்டூடெண்ட்ஸ்? ஓகே, அப்ப நான் சொல்லித்தரது ஒன்றே ஒன்று தான். நான் சொல்றத மட்டும் படிங்கம்மா. எக்ஸாமுக்கு நீங்க லகுவா எழுதணுமா? நான் சொல்றத மட்டும் படிங்க. ஓகே, 25 டேஸ். ஓகே, நான் சொல்றத மட்டும் படிங்க, வேற ஒன்றுமே படிக்க வேணாம். நான் சொல்றத ஃபாலோ பண்ணி நான் சொல்றத படிச்சு நீங்க இப்பதான் எஸ்ல இருக்கீங்கன்னு சொன்னா பிக்கு வரணுமா, ஏக்கு வரணுமா? நான் சொல்றத மட்டும் படிச்சு பாஸ் பேப்பரை நான் 10 வருஷம் செய்ய செஞ்சாலே போதும். 100% நீங்க வினைத்திறனை செயற்பட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி கட்டாயம். ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப அதெல்லாம் விட்டுட்டு இப்ப நீங்க பாடத்துக்குள்ள வரலாம். நீங்க அதை படிக்கல இதை படிக்கலன்னு விட்டுட்டு வர. இதுல 10 மார்க்ஸ் கவர் பண்ணக்கூடிய அன்னைக்கு உங்களுக்கு படிச்சு தருவேன். 10 மார்க்ஸ், இதுக்குள்ள 10 மார்க்ஸ் படிக்கிறதுக்கு சொல்லி தருவேன் இப்ப. ஓகே, அப்ப வணிக எண்ணம்னு சொன்னா பிசினஸ் நான் சொல்லி தந்திருந்தேன். சாரி, பிசினஸ்னா எல்லோருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் உங்களுக்கு வரைவிலக்கணம் சொன்னேன். அப்ப இது வணிகத்தை நடத்துவதற்கான ஒரு ஐடியா. அப்ப இங்க பாருங்க, தனிநபரும் இருப்பாங்க, அமைப்பும் இருப்பாங்க. தேவையை விருப்பத்தை பூர்த்தி செய்யணும். இது தொடர்பான ஒரு முயற்சியாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சொல்ல தேவையில்ல. முயற்சியாளர்களிடம் உருவாகின்ற ஒரு உளநிலை அல்லது மனநிலை வணிக எண்ணமாகும். அதைத்தான் நீங்க சொல்லுது. அப்படின்னு சொன்னால் இப்ப ஒரு வணிக எண்ணம் வெளிப்படைத்தன்மையாக உருவாகுமா? சொல்லுங்க பாப்போம், யாரு சரி? வணிக எண்ணம் என்பது ஸ்டூடெண்ட்ஸ் வெளிப்படைத்தன்மையாக உருவாகுமா? எஸ் நோ? வெளிப்படைத்தன்மையாக வணிக எண்ணம் உருவாகுமா? சொல்லுங்க. இது பேசிக் நாலேஜ். நோ. சிஃப்ரா குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், வணிகம் என்பது ஒரு எண்ணம் இருக்கணும். நீங்க கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. நீங்க ஒரு விடயத்தை செய்ய போறீங்கன்னு சொன்னால் இது உங்களுக்கு படிப்பின. ஏலவல் என்பது உங்களோட வாழ்வாதாரத்திற்கும் உதவும். நீங்க ஒரு விடயத்தை செய்ய போறீங்க. இப்ப நீங்க ஏசிசியை செய்ய போறீங்கடா, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் செய்ய போறீங்க, ஏலவலுக்கு பின்னால சார்ட்டர்ட் செய்ய போறீங்கடா, நீங்க வெளிப்படையாக நான் பெரிய கோர்சஸ் செய்ய போறேன், நான் சார்ட்டர்ட் செய்ய போறேன், நான் ஏசிசி செய்ய போறேன், நான் ஏ லெவல்ல 3 எடுத்தே ஆவேன். தட் இஸ் நாட் குட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். வை?
யுவர் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, உங்களுடைய மனநிலையை வெளிப்படுத்தினால் நீங்கள் சரித்திரம் படிக்கக்கூடியவர்கள் அல்ல. நீங்கள் சரித்திரம் பட இப்ப பாருங்க, உங்களோட கிளாஸ்லயே டொப்பெல்லாம் நல்லா படிக்கக்கூடியவன் இருப்பான். அவன்கிட்ட நீங்க பாருங்க, எது சரி உங்கள்ட்ட வெளிப்படையா சொல்லியிருப்பான்னு பாருங்க. மனசை தொட்டு சொல்லி பாருங்க. உங்களோட கிளாஸ்ல டாப் லெவல்ல இருப்பான். அவன் என்ன சொல்லியிருப்பான் அவங்கள்ட்ட? ஏதாவது சொல்லியிருக்கானா, நான் இதை செய்ய போறேன் அதை செய்ய போறேன்? நோ. அவன்கிட்ட எண்ணம் ஒன்று இருக்கும், ஸ்ட்ராட்டஜி, தந்திரோபாயம். இதை நீங்க ஒரு காலமும் வெளிப்படுத்திடாதீங்க. உங்களோட உம்மா வாப்பட்டையும் வெளிப்படுத்திடாதீங்க. உங்களோட யார் ஒரு நபர் உண்மைத்தன்மையாக இருக்கிறாரோ, உங்களுக்கு துணையாக யார் இருக்கிறாரோ, ஆரம்பத்தில் இருந்து இதுவரையும் யார் இருக்கிறாரோ, அவரை மாத்திரமே நீங்கள் உங்களுக்கு எண்ணத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு ஏதோ பாதிப்பா அவங்கள்ட்ட கூறுங்க. அதான் ஸ்டூடெண்ட்ஸ் உளநிலை, மனநிலை வெளிப்படுத்தக்கூடா. ஒரு வணிகம் என்பது, சாதிப்பது என்பது வெளிப்படையாக சாதிப்பதல்ல. நீங்க நினைச்சு கொண்டிருக்கீங்க இந்த உலகத்துல எத்தனையோ பிசினஸ் நடந்து கொண்டிருக்கு. ஓகே, பிசினஸ் நடந்து கொண்டிருக்கு. அவங்க எப்ப சரி உங்களுடைய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியை வெளிப்படையா சொல்லுவாங்களா? விளம்பரம் படுத்துவாங்க, மார்க்கெட்டிங் பண்ணுவாங்க. தட் இஸ் மாஸ்டர் மைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். பிசினஸ் பிளான்றது நீங்க ஒரு பெரிய அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்க இந்த பிசினஸ் பிளான், பிசினஸ் ஐடியா இருக்குதானே, இதை நீங்க யூனிவர்சிட்டியில பாரிய சிலபஸ், சார்ட்டர்ட்ல பாரிய சிலபஸ், விளங்குதா? இதெல்லாம் நீங்க எம்பிஏ செய்கின்ற பொழுதும், அதே மாதிரி பிபிஎம் செய்கின்ற பொழுதும், பிக் கோர்ஸ், அதாவது டிகிரி முடிக்கின்ற பொழுது உங்களுக்கு இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் நாலேஜபிள். ஓகே, அப்ப நீங்க இந்த ஐடியா எடுத்துக்கொள்ளுங்க. இது உங்களுக்கு நான் நாலேஜுக்கு தான் தாரேன். இது சும்மா நார்மல் வரைவிலக்கணத்தை பார்த்து ஒரு நிறுவனம் இருக்குத்தான், தனிநபர் அல்லது கூற்று தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்கு உற்பத்தி தொடர்பான ஒரு முயற்சியாளரிடம் உருவாகின்ற ஒரு உளநிலை, மனநிலையை தான் சொல்றேன். மனசுக்குள்ளே இருக்கணும் பிசினஸ் ஐடியா. அதை வச்சுக்கொண்டு நான் இப்ப ட்ரெஸ், அதாவது ஆடை உற்பத்தி கடை ஒன்று அடிக்க போறேன்னு சொல்லி வெளிப்படைத்தன்மையா அடிச்சு திடுற எல்லார்ட்டையும். ஆனா அது நடக்காது. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்ப நான் ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் வாங்க போறேன்னு இன்னும் ஒரு ஏற்பாடு இல்லை, ஒரு பிசினஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா ஒன்று இல்லாம எல்லா டைம் சொல்லி தர்ற, அது கிடைக்குமா உங்களுக்கு? நீங்களே தொட்டு சொல்லுங்க, உங்களோட மனசை தொட்டு சொல்லுங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஒரு விடயத்தை நீங்க செய்ய போறேன்னு சொல்லி உங்களோட நண்பர்கிட்ட சொல்லுவீங்க, ஆசைப்பட்டு சொல்லுவீங்க, உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட சொல்லுவீங்க. லாஸ்ட்ல என்ன நடக்கும் உங்களுக்கு? ஆ, அதைத்தான் இங்க சொல்லுது. அப்ப சைக்காலஜிகள் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த பிசினஸ் பிளானிங், சாரி பிசினஸ் ஐடியாலஜி உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஓகே, யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன், பிசினஸ் என்பது, வணிக எண்ணம் என்பது உளநிலை அல்லது மனநிலை. இது எம்சிக்கு டெஸ்ட் பண்ணுவான். மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எம்சிக்கு எப்படி கேள்வி கேட்பான் என்று சொன்னால், பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், டேஸ் நிரப்புறது கஷ்டம்னு சொன்னீங்களா? மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. எப்படி கேட்பான்னு சொன்னால், ஒரு அமைப்பொன்றின் அல்லது தனிநபர் ஒன்றின் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய உற்பத்தின்னு சொல்ல மாட்டான் சில டைம்ல, தயாரிப்பு தொடர்பான முயற்சியாளர்களிடம் உருவாகின்ற டேஸ் என்னமாகும். அப்ப இதுக்கிட்ட என்ன குழம்புற, என்ன சொல்றானீங்க? உற்பத்தி தொடர்ச்சி முயற்சியாளர் குழப்பி சொல்றான். ஃபர்ஸ்ட் இயரையும் சேர்த்து செகண்ட் இயரையும் சேர்த்து சொல்றான். அப்ப இது எங்க வரப்போகுது? இது என்ன கேள்வி கேட்டிருக்காண்டு உங்களுக்கு குழப்பம். அப்ப இதுதான் உங்களோட ஐடியாலஜி. எப்படி எம்சிக்கு படிக்கிற பெட்டன்னு சொல்றேன். அப்ப நான் இதுல ஹைலைட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடா. எம்சிக்கு உங்களுக்கு கேள்வி கேட்பான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே, எம்சிக்கு உங்களுக்கு கேள்வி கேட்பான். 18வது யூனிட்ல வச்சு உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன்னா லாஸ்ட்ல தான் கேட்பான். 25 தொடக்கம் 30 இருக்குதானே? 25வது கேள்வி தொடக்கம் 30வது கேள்வி இருக்குதானே? அதுக்குள்ளதான் பிசினஸ் ஐடியா உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவான். அதற்குள்ள எடுக்காட்டி ஸ்ட்ரக்சருக்கு எடுப்பான், 4 பாயிண்ட் எழுதுறதுக்கு எடுப்பான். அப்ப அதைத்தான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணுவான். ஓகே, இதுதான் ஐடியா. முன்னுக்கு நீங்க படிக்க போறது பிசினஸ், அந்த ஆரம்பத்து ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து நீங்க 20வது கேள்வி வரையும் செஞ்சு வருவீங்க, 15 வரையும் செஞ்சு வருவீங்க. அதுக்கு பின்னால செஞ்சு வருவீங்க மேனேஜ்மெண்ட் சைட்ல உள்ள கேள்வி. அப்போ ஓர்டருக்கு படிச்சுவாங்க, ஓர்டருக்கு படிச்சுவாங்க. குழப்பிக்கொள்ள வேணாம். எடுத்து பாருங்க நீங்க பேப்பரை. மார்க்கெட்டிங்க, இப்ப பாருங்க, மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய கேள்விய ஃபர்ஸ்ட் இயரோட கொண்டு ஜாயின் பண்ண மாட்டான். அப்ப இதோட உங்களுக்கு என்ன ஈஸி வேணும் படிக்கிற மெத்தடுக்கு? அப்ப இதோட உங்களுக்கு என்ன மெத்தட் வேணும்? உங்களுக்கு இன்னும் என்ன ஈஸினஸ் எதிர்பார்க்குறீங்க? உங்களுக்கு ஆன்சர் ஷீட்டை தரணுமா? இந்த ஆன்சர் எழுதிட்டு போங்கண்டு.
அவன் எல்லா வளங்களையும் தாரான். அட்வான்ஸ் லெவல் பேப்பர் எடுத்து பாருங்க. மார்க்கெட்டிங்ல இருக்கலாம், செயற்பாட்டு முகாமைத்துவம் இருக்கலாம், அதற்கு முன்னால் இருக்கக்கூடிய யூனிட்டோட இதை ஒப்பிட மாட்டான். லைனுக்கு தான். எக்கனாமிக்ஸ் நீங்க எடுத்துக்கொண்டாலும் சரி, எடுத்து பாருங்க. யூனிட் 1ல 4 கேள்வி, யூனிட் 2ல ஒரு 3 கேள்வி, யூனிட் 3ல ஒரு 3 கேள்வி, 4 கேள்வி, யூனிட் அப்படித்தான் ஓர்டருக்கு எடுத்து வருவான். இதை மாத்தவே மாட்டான். ஏன்? மினிஸ்ட்ரி எடுகேஷன்ற அது ஒரு சமர்ப்பணம், அதாவது ரிப்போர்ட், மாணவர்களை காண ஒரு ஊண்டுகோல். இது யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விளங்கி இருக்கும் படிக்கின்ற பொழுது ஓர்டருக்கு தான் வருதுன்னு சொல்லி. தெரியாத மாணவர்கள் இப்படி மார்க் பண்ணி படிச்சு கொள்ளுங்க. இவ்வளவுதான். பிசினஸ் ஐடியாலஜின்னு சொல்லிட்டு அதுக்கு பின்னால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓகே. இங்க வாங்க ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நீங்க வணிக தேவை விருப்பம் தேவை விருப்பங்கள் இங்க பாருங்கம்மா. ஓகே. வணிக எண்ணங்கள். ஓகே. வாய்ப்புகள். அப்ப இது என்னத்தை குறிக்குதுன்னு சொன்னா உங்களை குறியீடு மூலம் காட்டுது பாருங்க. மனிதனுக்கு தேவை விருப்பம் இருக்கணும், அதை நிறைவேற்றுன்னு சொன்னா ஒரு எண்ணம் இருக்கணும். அப்ப வாய்ப்பு என்ன செய்யணும்? தேடணும். அப்ப இங்கும் பாருங்க, இங்க முயற்சியாளர் தான் என்ன செய்வார்? இந்த மேல மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன்னு பாருங்க. முயற்சியாளர் தான் வாய்ப்பை தேடுவாரு. இப்ப இந்த கன்செப்ட் உங்களுக்கு விளங்கிட்டா? பாருங்க, மனிதனுக்கு தேவை விருப்பங்கள் இருக்கும். பொதுவானது தேவை விருப்பம் வரையறையற்றது. எல்லோருக்கும் பொதுவானது தேவை விருப்பம் தனிநபருக்கு வேறுபடும். ஓகே. அப்ப ஒரு பிசினஸ் ஐடியாலஜி இருக்கணும். தேவையை பூர்த்தி செய்யறா ஒரு எண்ணம் இருக்கணும். அதைத்தான் நீங்க குறிக்குது. அப்ப முயற்சியாளர் என்ன செய்வாரு? வாய்ப்பை தேடி அறிவாரு. மார்க் பண்ணி கொள்ளுங்க கன்செப்ட். இது ஈஸினஸ் கன்செப்டா? ஓகே. இப்போ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வணிக எண்ணங்களின் பகுப்பாய்வு. ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க. நீங்க ஒரு பிசினஸ் செய்யறன்னு சொன்னால், நீங்க ஏதாவது ஒரு பிசினஸ் செய்யறன்னு சொன்னால், 1 minute வெயிட் ஸ்டூடெண்ட்ஸ், 1 minute வெயிட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்ப பாருங்கம்மா. ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நான் என்ன செய்யறேன்னு தெரியுமா? 28 பெட்ஜெட்டையும் 27 பெட்ஜெட்டையும் சொல்லியிருக்கிறேன். மை டியர் பிள்ளைகளே, என்னுடைய 2026ஆம் ஆண்டு பிள்ளைகள் ஒரு 100 பேருக்கிட்ட, இப்ப நம்ம பெட்ச்ல செமினார்ஸுக்கு பிரைவேட்டா 120 பேருக்கிட்ட இருக்காங்க. ஒரு 100 பேருக்கு மேல எல்லாரும் சித்தி பெறக்கூடிய மாணவர்கள் தான் எங்கள்கிட்ட படிக்கிறாங்கன்னு சொல்லி வாக்கு கொடுத்துருக்கிறேன். விளங்குதா? நாங்க டிஸ்ட்ரிக்ட் லைன்ல அடிக்கக்கூடிய பிள்ளைகளும் எங்கள்கிட்ட இருக்கு, ஐலாண்டுகள டொப்ல வரக்கூடிய பிள்ளைகளும் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்லி உங்களை பெருமையா கதைச்சு வச்சிருக்கிறேன். அதுல எப்படியும் ஒரு 40 பேர் 30 பேர் வராங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப நாங்க அந்த ரிசல்ட் எல்லாம் பார்த்து கொள்ளலாமா? எஸ், நான் அப்லோட் பண்ணுவேன். ஓகே. ஓகே, குட் ஸ்டூடெண்ட்ஸ். அப்ப நல்லா படிச்சு கொள்ளுங்க. ஓகே. வணிக எண்ணங்களின் பகுப்பாய்வு. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப உருவாக்கி கொள்ளப்பட்டேன்னு சொன்னா பாருங்க, வணிக எண்ணங்களின் பகுப்பாய்வு நான் உங்களுக்கு சொல்லித்தாரேன். ஒரு வணிக எண்ணங்கள் இருக்கும் தானே, ஐடியா. இப்ப நீங்க யோசிச்சு கொள்ளுங்க, இது பகுப்பாய்வு செய்யறா ஒண்ணும் இல்லம்மா. நீங்க சந்தையினை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதனால் என்ன நன்மை கிடைக்கும் படிச்சிருக்கீங்களா மார்க்கெட்டிங்ல? சொல்லுங்க, கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லுங்க. சந்தையை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதனால் என்ன பெனிஃபிட்ஸ், என்ன நன்மை கிடைக்கும்? ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. யார் சாரி, மைக் ஓன் பண்ணி சொல்லுங்கம்மா. இன்னும் கிளாஸை கட் பண்ணிட்டு ரெக்கார்ட் பாக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேண்டுகோள் உண்டு. நீங்க A-level ரிசல்ட் நல்லா எடுக்கணுமா, லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ணுங்க. ஓகே. நான் ஹாதிக் சார்ட கிளாஸுக்கும் டைமுக்கு வேற டைம்ல உங்களுக்கு கிளாஸ் போடல. அதே மாதிரி உங்களுக்கு வாட்ஸ்அப் கிளாஸுக்கும் கிளாஸ் போடல. ஏன்? நாங்கள் 3 பேரும் சேர்ந்து செய்கிறோன்றதால. அப்போ நீங்கள் வேற வேற இடம் கிளாஸ் போகிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்கீங்க. அப்போ பிரச்சனை இல்லை, எங்கே படித்தாலும் நீங்கள் நல்லா படிச்சு கொள்ளணும். அதுதான் நம்மளுக்கு வேணும். நம்மள்ட்ட தான் படிக்கணும் இல்லை, எங்கே படித்தாலும் நல்லா படித்து நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு இருங்க. ஓகே, அதுதான் நம்மளுக்கு வேணும். அப்போ நான் இந்த டைம் டேபிளுக்கு நிறைய பேர் வேறு வேறு ஷெட்யூல் சொன்னாங்க, நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பேத்தி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நான் சொல்கிறேன் கேளுங்கம்மா. ஒரு நிறுவனம் இருக்கும் தானே, ஒரு நிறுவனம் இருக்கும். யாரும் நான் கேட்ட கேள்விக்கு ஆன்சர் சொல்லலே. மார்க்கெட்டிங் நான் கத்தி கத்தி படிச்சுட்டேன் தானே. அப்போ சரியில்லை ஆன்சர் சொன்னீங்க. அப்ப யாரும் ரிவிஷன் செய்யலையா? சொல்லுங்க, எங்க ஆக்களை காணல பாப்போம். எங்க சமூகத்துல காணப்படுகின்ற வாய்ப்பு அச்சுறுத்தல்களை சமூகத்துல காணப்படக்கூடிய வாய்ப்பு அச்சுறுத்தல்களையாமா? எப்படி சொல்றீங்க அஸ்லாம்? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாப்போம்.
சொல்லுங்க ஜிஃப்ரா. அத்தீக், மைக் ஓன் பண்ணி பேசுங்க அத்தீக். சரி, கேள்வி ஒரு தடவை சொல்லுங்களேன். இப்ப சந்தையினை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துற. இப்ப சந்தையை நீங்க என்ன செய்வீங்க? சந்தையை நீங்க ரிசர்ச் பண்ற, அதாவது பகுப்பாய்வு செய்யறதுக்கு தானே. அதால என்ன நன்மை கிடைக்கும்? மார்க்கெட்டிங்ல இருக்கக்கூடிய கேள்வி. 3-4 வருஷம் பாஸ் பேப்பர்ல தொடர்ச்சியா கேட்டிருக்கான். நான் அதை கேட்கிறேன் உங்கள்ட்ட. போட்டியாளர்கள் அறிந்து கொள்ள இயலும். ஓகே, நல்ல குட் பாயிண்ட் ஒன்று சொல்லுங்க. அப்ப இன்னும் 25 நாளில் எக்ஸாம் செய்ய போறீங்க. இந்த கேள்வி கட்டாயம் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணப்படும். வேணும் இந்த கேள்வியெல்லாம் டெய்லி, அதாவது தொடர்ச்சியா கேட்கக்கூடிய கேள்வி. 2024ஆம் ஆண்டு கேட்கல, 2025ஆம் ஆண்டு கேட்கல. அப்ப 2 வருஷத்துக்கு பின்னால் உங்களுக்கு தூக்கி போடலாமா, இருக்கலாமா, அதாவது பொடி சாரி, தூக்கி போடலாமா, போடலும். ஓகே, அப்ப நீங்க என்ன செய்யணும்? நான் உங்களுக்கு என்ன சொல்லி தந்தேன்? 1 வீக்குக்கு ஒருக்கா ரிவிஷன் செய்யுங்க படிச்சத. அப்ப யாரும் பாருங்க, 50 பேர் இருக்கீங்க, இதுல யாரும் சரி ஒரு ஆள் போடுங்க, ஆன்சர் சொல்லுங்க. படிச்சு தராம நான் கேள்வி கேட்கல, படிச்சு தராம கேள்வி கேட்கல. மறுக்க ரிப்பீட் கேள்வி. கேள்வி திருப்பி ரிப்பீட் பண்ணவா? ஓ, சந்தையினைமா இப்ப நீங்க மார்க்கெட்டிங்ல உங்களுக்கு படிச்சு தந்திருந்தேன் ஸ்டூடெண்ட். சந்தையினை பகுப்பாய்வு அந்த நாலேஜ் எல்லாம் இருந்தால் நான் உங்களுக்கு சொல்லவா, மேனேஜ்மெண்ட்ல யூனிட் 12, யூனிட் 13 ஆபரேஷன் செயற்பாட்டு முகாமைத்துவம், அதே மாதிரி இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சந்தைப்படுத்தல் முகாமைத்துவம், அதே மாதிரி நிதி முகாமைத்துவம், அதே மாதிரி மனிதவள முகாமைத்துவம், இதனுடைய உங்களுடைய அனைத்து முகாமைத்துவ டியூட்டும் உங்களுக்கு கிளியராக இருந்தால், பாஸ் பேப்பரும் செய்ததாக இருந்தால், இந்த பிசினஸ் பிளான் இருக்கிற இந்த வணிக திட்டம் யூனிட் இருக்குதான 18வது யூனிட் உங்களுக்கு தண்ணி மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம் செய்கின்ற பொழுது இந்த யூனிட்டை நான் எடுத்தது கிளாஸ்ல போய் படிக்கல. நான் மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய 17வது யூனிட் வரையும் தான் படிச்சேன், தகவல் முறைமை வரையும். நான் இது தன்னால தான் படிச்சு கொண்டேன். ஏன்னு சொன்னால் அந்த நாலேஜ் இருந்தாலே போதும் இதுக்கு. அப்ப சந்தையினை பகுப்பாய்வுக்கு உட்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய முக்கியத்துவம் அல்லது நன்மை சொல்லுங்க. உங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறேன். போட்டியாளர்களை அறியலாம், ஓகே, நுகர்வோர் தேவை விருப்பம் அறியலாம். ஓகே, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட், நல்ல எல்லாரும் போயினும். ஓகே, குட் தான். அப்ப நான் உங்களுக்கு இன்னொன்னு சொல்லி தந்திருந்தேன், சந்தை துண்டமாக்கலினால் என்ன பெனிஃபிட்ஸ் ஏற்படும் சொல்லி தந்திருந்தேன். வேணும் நன்மை. நீங்க ஆன்சர் சொல்ல சொல்லத்தான்மா நீங்க சந்தையை முழு சொல்லுங்க, சொல்லுங்க. சந்தையை முழுமையாக பகுப்பாய்வு செய்வதனால் ஓகே, குட், பேசுங்க, எல்லாரும் பேசுங்க, எல்லோருக்கும் சந்தை எல்லா தொடர்பு சொல்லுங்க. சந்தை தொடர்பான சிறந்த விளக்கம் ஒன்றை பெற்றுக்கொள்ள முடியும். ஓகேம்மா கிருத்திகா, குட், எல்லோரும் பேசுங்க, உங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர் சொல்லுங்க. நிறுவனத்திலும் காணப்படும் வளங்களை வினைத்திறனாகவும் பயனுறுதியாகவும் பயன்படுத்தியலும். ஓகே அத்தீக், குட்மா, குட். அப்ப இது நான் ஏன் சொல்றேன்னு சொன்னால், எங்க சொல்லியிருக்கிறான் பாருங்க அந்த நாலேஜ். ஓகேம்மா, செய்மா, குட், நல்ல. சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு பேச இயலாத சிச்சுவேஷன் இருக்கும், அது பிரச்சனை இல்லை, அது ஒரி பண்ண வேணாம். ஓகே, பேச இயலா சார், கொஞ்சம் கஷ்டம், சிச்சுவேஷன் கஷ்டம், அது பிரச்சனை இல்லை. பேச இயலும்னு சொன்னா எடுத்து பேசுங்க, ஆன்சரை சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தாரேன். நீங்க டவுட் கேட்காம சேகரித்து வச்சுதான் இதுவரையும் டவுட்லயே படிச்சு கொண்டிருக்கீங்க. என்னத்துக்கு? நீங்க 1% டவுட் இருந்தாலும் 1% சார் இந்த எண்ணங்கள்னு எனக்கு தெரியா, இந்த வணிக எண்ணங்கள்னு எனக்கு தெரியா, இந்த பிசினஸ் பிளான்டா என்னன்னு தெரியா, பிசினஸ் ஸ்டடிஸ்ல இந்த 18வது யூனிட்ல இந்த மக்கள் சூழல்னா என்னன்னு தெரியா, அதை நான் மத்ததெல்லாம் புரிஞ்சுட்டு அது மட்டும்தானே தெரியா, லேட் ஆகி நான் என்ன செய்யறேன் தெரிஞ்சு கொள்றேன். நீங்க நினைச்சு கொண்டதால் தான் இதுவரையும் நீங்க உங்களுக்கு 80 மார்க்ஸுக்கு மேல வராம இருந்திருக்கு, 90 மார்க்ஸுக்கு மேல வராம இருந்திருக்கு. அப்படி ஒன்றுன்னு சொல்லி விட்டு 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 வந்தது தான் இதுவரையும் உங்களுக்கு எக்ஸாமுக்கு வந்திருக்கும். இது படிக்க தேவையில்லை, இது தேவையில்லை, இதை விட்டு போடுவோம், அதுதான் உங்களுக்கு அங்க எக்ஸாமுக்கு வரும். நான் செய்த தப்ப சொல்றேன். நான் 880 எக்ஸாம் செய்கின்ற பொழுது
லோ சப்ஜெக்ட்ல 2003ஆம் ஆண்டு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு. 2003ஆம் ஆண்டு 7ஆம் இலக்கு, சாரி, 2003ஆம் ஆண்டு புலமை சொத்து சட்டம்னு சொல்லியிருக்கு. சரியா? படிச்சவங்களுக்கு விளங்கி இருக்கும். அதுல இருக்கு, ஒருவரை கொப்பி பண்ணக்கூடாது. இப்ப ஒரு ஆள் பாடல் எழுதுறான்னு சொன்னால் அவரை கொப்பி பண்ண முடியாது. அதுக்கு சட்டம், லோ இருக்கு. அப்ப நான் அதில் இருக்கக்கூடிய கருமங்கள், ஊழியர் கருமங்களும் இருக்கு, ஊழியர் சட்டம் இருக்கு. அதுல நான் 4 பாயிண்ட் இருக்கு ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாத்தையும் படிச்சு முடிச்சிட்டேன். அது போன வருஷம் கேட்டுட்டான் எக்ஸாமுக்கு. அப்ப நான் என்ன செஞ்சேன், அதை ஹைலைட் பண்ணி போன வருஷம் தானே கேட்டிருக்கான், அப்ப இந்த வருஷம் கேட்க மாட்டான்னு பாடமாக வெட்டிப்புட்டு போயிட்டேன். போய் பேப்பர் எடுக்கிறேன். பேப்பர் எடுத்து ஸ்ட்ரக்சர் பாட்டுக்கு திருப்புறேன். ஊழியர் சட்டத்துக்கு ஃபர்ஸ்ட் கேள்வியே தான். ஃபர்ஸ்ட் கேள்வியே தான். அப்ப எனக்கு மாறாட்டாயிடு. இப்ப நான் 90 எனக்கு லோவுலயே, ஆனா எனக்கு 90 மார்க்ஸ் எடுத்திருந்தாலும் எனக்கு என்ன கவலை, எனக்கு என்ன கவலையா இருந்திருக்கும். ஈஸிடா எக்ஸாமுக்கு இது போன வருஷம் வந்துட்டு இந்த வருஷம் விட்டுட்டு போயிருக்கேன், எக்ஸாமுக்கு வந்திருக்கு. அப்ப அதெல்லாம் சும்மா போனஸ் மார்க்ஸ். 4 பாயிண்ட் பாடமாக்கி இருந்து அழிட்டு வாரதானே, 4 மார்க்ஸ் அதுக்கு. பிசினஸ் அதாவது எனக்கு 90 மார்க்ஸ் கிட்ட வந்திருக்கும் லோவுல. அப்ப நான் என்ன செஞ்சிருக்கலாம், பிரைஸ் வின் பண்ணிருக்கலாமே லோவுல. அதுதான் அங்க மைண்ட். அப்ப அதைத்தான் இங்க சொல்றேன், போன வருடம் வந்த கேள்வி அதுக்கு முந்தின வந்த கேள்வி இங்க வராதுன்னு இல்ல. 2024ஆம் ஆண்டு எக்கனாமிக்ஸ் பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, உற்பத்தியாளன் மிகைன்னு கேட்டிருக்கிறான். 2025 போன வருடம் வந்த பாஸ் பேப்பர் எடுத்து பாருங்க, உற்பத்தியாளன் மிகைன்னு கேட்டிருக்கிறான். இங்க யாருக்கும் மாட்ட இயலாது. நீங்க 2025ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர் ஃபுல்லா கரைச்சு குடிக்கணும், 2024ஆம் ஆண்டு பாஸ் பேப்பரை கரைச்சு குடிக்கணும், 2023 22 பாஸ் பேப்பர் யூ எக்ஸாம். நீங்க உங்களுக்கு எக்ஸாம் பேப்பர் லீக் தெரியுமா? உங்களுக்கு ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர் லீக். என்ன சார் அப்படி சொல்றீங்க, எங்களுக்கு எடுத்தாங்கடா கேக்குறீங்க. 10 years பாஸ் பேப்பர் யூ எக்ஸாம் பேப்பர். ஏன் எடுக்கணுமா? 10 வருட பாஸ் பேப்பர் உங்களுக்கு பார்க்காம செய்யலுமா? உங்களுக்கு ஏ வரும். அதான் உங்களோட ஏ லெவல் எக்ஸாம் பேப்பர். எந்த மாற்றமும் இல்லை. 10 years அல்லது 15 வருட பாஸ் பேப்பர் யுவர் எக்ஸாம் பேப்பர். தட் இஸ் a குட் பாயிண்ட். அறிஞ்சு கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? எஸ் ஒன்னோ செட் போடுங்க. நான் படிச்சு ஒவ்வொரு வருடமும் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டதா இல்லையா? அத்தீக் நீங்க எனக்கு மெசேஜ் போட்டீங்க, என்ன சார் நீங்க படிச்சு தந்தே தான் எக்ஸாமுக்கு வந்து பேப்பர்ல எல்லாம் காண்றேன்னு சொல்லி. செட் போடுங்க, எஸ் ஒன்னோ. நான் படிச்சு தந்தது பாஸ் பேப்பரை தாண்டி சரி வந்திருக்கா? எஸ் சார், எஸ், குட். ஃபர்ஹான் ஓகே, சனு, சல்ஹா, அஸ்லம், சிஃப்ரா, கிருத்திகா, ஃபாத்தி, அபி ஓகே, நமீரா, அம்சத் ஓகே, குட். தனுஷ்கா எஸ் சார் ஓகே, குட். வேற யார் இருக்கீங்க? அப்ப வேற யாருக்கும் பாஸ் பேப்பர் இன்னும் செய்யல, அப்படி இருக்கீங்களா? இவ்வளவு பேர் தான் பாஸ் பேப்பர் செஞ்சு கரைச்சு குடிச்சிருக்கீங்க. அப்போ ஓகே, நசாகத் 100% சார் ஓகேமா, குட். ஆயிஷா குட், எஸ் சார். அப்ப நான் உங்களுக்கு சொல்றது பாஸ் பேப்பர் கரைச்சு குடிங்க, பாஸ் பேப்பர் தான் உங்களுடைய எக்ஸாம். நான் இதை சொல்லிட்டேன். நீங்க எக்ஸாம் பேப்பர் லீக் நீங்க எங்க போய் சொன்னாலும் பிரச்சனை இல்லை, என்ன போலீஸ் பிடிச்சிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு டைம் இருந்திருந்தாலும் உங்களுக்கு நான் என்ன செய்யறதுக்கு இருந்தேன்னு சொன்னால் 15 வருட பாஸ் பேப்பர் எடுத்து உங்களுக்கு கேள்வி எடுக்கிறேன். நான் எக்ஸ்பெக்டேஷன் கொஸ்டின்ஸ், எதிர்பார்க்கக்கூடிய வினாக்கள்னு சொல்லி. அப்ப நான் அதை ஏன் செய்யலைன்னு சொன்னா எனக்கு டைம் போதாம போயிட்டு. அதனால தான் நான் எக்ஸாம் பேப்பர் உங்களுக்கு வேற மாடல் பேப்பர் ஒன்று எடுத்தேன். ஆனால் அந்த மாடல் பேப்பர் உங்களுக்கு தரமான பேப்பர். 2 பேப்பர் செஞ்சேன், அதை ஃபுல்லா கரைச்சு குடிச்சிட்டு 5 வருஷம் 7 வருஷம் பாஸ் பேப்பரே செஞ்சுட்டு போங்க. எக்ஸாம்ல நீங்க ஏ எடுக்கணுமா, பி எடுக்கணுமா? உங்களோட ரிசல்ட் நீங்க 3A இல்லாட்டியும் எனக்கு இப்பதான் கொஞ்சம் கஷ்டம்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்க பி எடுத்தாலும் A2B 2AB ரிசல்ட் சொல்லக்கூடிய, வாயில தக்க வச்சு கொள்ளக்கூடிய ரிசல்ட் A2B 2AB நன்மதிப்புடைய ரிசல்ட். 3Aன்றது நல்ல ரிசல்ட், எக்ஸலண்ட் ரிசல்ட். ஓகே, குட். அப்ப இப்ப கொஞ்ச நாள் தான். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அப்ப ஓகேமா, இப்ப நம்ம சிலபஸ்க்குள்ள வரலாம். நான் ஏன் இதை சொல்றேன்னா, இந்த டைம்ல உங்களுக்கு இது கட்டாயம் தேவை. இந்த டைம்ல தான் உங்களுக்கு இந்த நுணுக்கத்தெல்லாம் சொல்லி தரணும். இந்த எக்ஸாம் செய்யக்கூடிய மாணவர்களுக்கு இதெல்லாம் பேசணும். ஓகே, அப்ப நான் பகுப்பாய்வு ஏன் கேட்டேன் ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்கம்மா, நீங்க வணிக எண்ணங்கள் இருக்கு தானே, வணிக எண்ணங்களை பகுப்பாய்வு செய்யற இப்ப உங்களோட மனநிலை ரீதியா ஏற்படுறதுதான் ஒரு ஐடியாலஜி உங்களோட மனசுல இருக்கணும். ஒரு வணிக எண்ணம் தொடர்பாக ஒரு மனதில் இருக்கணும், உள ரீதியா வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி தந்தேன். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, சொல்றான் சகல வணிக எண்ணங்களில் இருந்தும் பொருத்தமான வணிக எண்ணங்களையாம் ஓகே தெரிவு செய்வதற்காக
அப்ப என்ன செய்யணும்? சூஸ் பண்ணணும். அவை அனைத்தையும் மதிப்பீட்டிற்கு உட்படுத்து. அப்ப நான் சொன்னேன் தானே. இப்ப நீங்க பிசினஸ் பிளான் ஒன்று செய்றீங்கன்னு சொன்னா, இப்ப அத்தீக் என்ன செய்யறாருன்னு சொன்னால், அத்தீக் என்ன செய்யறாரு? பிசினஸ் பிளான், அவருடைய பிசினஸ் பிளான் என்னத்தை அவர் எடுத்துக்கொள்றார். நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், என்னுடைய ஆடை உற்பத்தி தொழில மல்டிநேஷனல் கம்பெனியா மாத்த போறேன். நான் கம்பெனி ஒன்று வச்சிருக்கிறேன், ஆடை உற்பத்தி மல்டிநேஷனல் கம்பெனியா மாத்த போறேன்னு சொல்லி ஒரு எண்ணம் எடுக்கிறார். மனநிலை மனம் ரீதியா, உள்ளம் ரீதியா ஒரு ஐடியாலஜி எடுக்கிறார். பிசினஸ் ரீதியான ஒரு ஐடியாலஜி நீங்க நினைச்சு கொள்ளுங்க. பிசினஸ் மேன் அப்ப என்ன முன்னெடுக்கிறாரு? அப்ப என்ன செய்யறாருன்னு சொன்னால், மல்டிநேஷனல் கம்பெனிக்கு ஈக்குவலா போனால், மல்டிநேஷனல் நீங்க படிச்சிருப்பீங்க, பல்தேசிய கம்பெனி, சர்வதேச ரீதியாக செயற்படக்கூடிய கம்பெனி. இலங்கையில் பதிவு செய்யப்பட்டு வெளிநாட்டில பிசினஸ் தொடங்குறது, வெளிநாட்டில பதிவு செய்யப்பட்டு இலங்கையில பிசினஸ் செய்யறது, மல்டிநேஷனல் கம்பெனி. இவ்வாறு செய்யணும்னு சொல்லி அத்தீக் எதிர்பார்க்கிறாரு. யூனிட் 4ல தெளிவா படிச்சு தருவேன். ஓகே, அப்போ ஓகே. அப்ப அவர் நினைக்கிறாரு, போட்டியாளர்கள் இருப்பாங்க வணிகத்துல, போட்டியாளர் இருப்பாங்க. சும்மா நம்ம நாட்டிற்குள்ள ஒரு பிசினஸ் செய்யறாண்டால போட்டியாளர் நிரம்பி காணப்படுறாங்க. மல்டிநேஷனலுக்கு போனா தரமான போட்டியாளர் காணப்படுவான். அப்ப இவர் என்ன செய்யறாரு? ஒரு ஐடியாலஜி எடுத்துட்டு அனைத்தையும் மதிப்பீட்டிற்குட்படுத்துறாரு. இங்க பாருங்க, அனைத்தையும் மதிப்பீட்டிற்குட்படுத்தல் பெருன பகுப்பாய்வு எனப்படும். இதைத்தான் நீங்க சொல்லுதுமா, வேற ஒண்ணும் இல்ல. இப்ப இங்க பாருங்க, நீங்க படிச்சிருப்பீங்க யூனிட் 1ல 1.2ல படிச்சிருப்பீங்க, வணிக சூழல் ஒரு யூனிட் படிச்சீங்களாமா? உங்களுக்கு கிளியர் இல்லைன்னு சொன்னால் 2028ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு யூனிட் 1 தான் போகுது. நீங்க ஃப்ரீயா வந்து படிச்சுக்கொள்ளுங்களேன். இதை யாரும் உங்களுக்கு செஞ்சு தர மாட்டா. நீங்க ஃப்ரீயா வந்து படிச்சுட்டு போங்க. நம்ம உங்களுக்கு 23 நாள் உங்களுக்கு சதக்காவா தரேன். நீங்க வார கிளாஸ் மத்த கிளாஸ்லாம் ஃப்ரீயா வந்து படிச்சுட்டு போங்க. 2027ஆம் ஆண்டு பேச்சுக்கு வர போறீங்களா? 12வது யூனிட் போகுது. ஸ்லோவா தான் போறேன். வந்து படிச்சுக்கொள்ளுங்க. நீங்க படிச்சு நல்லா இருந்தாலே போதும். ஓகே, குட். அப்ப இங்க பாருங்க, வணிகத்தின் அகச்சூழல் புறச்சூழல் இருக்கு தானேமா? அகச்சூழல் புறச்சூழல். அப்ப நீங்க படிச்சிருப்பீங்க, அகச்சூழல்ல படிச்சிருப்பீங்க, உரிமையாளர் படிச்சிருப்பீங்க, முகாமையாளர் படிச்சிருப்பீங்க, ஊழியர் படிச்சிருப்பீங்க, நிறுவன வளங்கள் படிச்சிருப்பீங்க. இதெல்லாம் அகச்சூழல், நிறுவனத்திற்கு உள்ளே காணப்படக்கூடிய ஒரு சூழல். அப்ப இங்க பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், காரணிகளுக்கு அமைய மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்ளல் வேண்டும். அப்ப இங்கு வணிகத்தின் புறச்சூழல் காரணிகளுக்கு அமைய மதிப்பீடு ஒன்றை இப்ப பாருங்கம்மா, வணிக திட்டத்தை மேற்கொள்றா அகச்சூழல் இங்கு சரிப்பட்டு வராது. ஏன்? பிசினஸ் என்பது வெளிப்படைத்தன்மை. இப்ப பாருங்க, நிறுவனத்துக்கு உள்ளே வேற விடயம், வெளியே வேற விடயம். ஓகே, இங்க ஐடியாலஜி இந்த கான்செப்ட் நீங்க மாத்திக்கொள்ள கூடாது. ஓகே, அப்ப புறச்சூழல்ல வெளியாக ரீதியாக வணிகத்துல போட்டியாளர் காணப்படுறானா, நிறுவனத்துல நம்ம எதை மதிப்பிடணும், எதை சரியா செய்யணும். இங்க பாருங்க, பொருளாதார சூழல் எக்கனாமிக் ரீதியாக சிந்திக்கணும். இங்க பாருங்க, மக்கள் காணப்படுறானா, மக்கள் சூழல் இருக்கணும், மக்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையாக இருக்கணும். அப்ப இங்க பாருங்க, சொசைட்டி சமூக கலாச்சார சூழல், அப்ப இங்க சமூகத்துக்கு பொருந்தக்கூடிய தன்மையாக இருக்கணும். இதெல்லாம் என்ன செய்யணும் ஸ்டூடெண்ட்ஸ்? மதிப்பீட்டு கொள்ளணும். இதெல்லாம் உங்களுக்கு நாலேஜ், எக்ஸாமுக்கு இது கேட்டு வராது, நான் சொல்லிட்டேன். ஏன் படிச்சு தாரீங்கன்னு கேட்டால், எம்சிக்யூ டெஸ்ட் பண்ணால் ஏலெவல் எக்ஸாம் சொல்ல முடியாது. எம்சிக்யூல டெஸ்ட் பண்ணால் நீங்க நாலேஜுக்கு தான் உங்களுக்கு தரேன். பார்ட் 2க்கு இதை கேட்டு வராது, சொல்லிட்டேன், முன்கூட்டியே சொல்லிட்டேன். ஓகே, பார்ட் 2க்கு கேட்டு வராது. ஓகே, இப்ப நம்ம பேரணிச் சூழல்ல நீங்க படிச்சிருப்பீங்கம்மா, சிற்றணிச் சூழல் நீங்க சொல்லியிருக்கிறான். இப்ப பாருங்கம்மா, ஒரு வணிகத்தின் ஐடியாலஜி, வணிக எண்ணத்தை அகச்சூழல் ரீதியாகவும் புறச்சூழல் ரீதியாகவும் கணக்கிடுவாங்களாம். இங்க சிற்றணிச் சூழலை சொல்லியிருக்காங்க. நீங்க அகச்சூழல்ல நீங்க படிச்சிருப்பீங்க, இதெல்லாம் ஸ்லோவா ஸ்பீடா பார்த்துட்டு போம். உரிமையாளர், முகாமையாளர், ஊழியர், நிறுவன வளங்கள் நம்ம படிச்சிருக்கோம். என்ன நீங்க படிச்சிருப்பீங்கம்மா? என்னமா? ஓகே. அண்மைய சூழல் காரணினா, அண்மைய சூழல் காரணி எதுக்குள்ள உள்ளடங்கும் சொல்லுங்க பாப்போம். நல்ல குட் ஸ்டூடெண்ட் ஒரு ஆள் சொல்லுங்க. அண்மைய சூழலுக்கும் அகச்சூழலும் எதுக்குள்ள வரும்? எப்படி வரும்? சரியா பார்க்காம சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க பாப்போம், சிஃப்ரா சொல்லுங்க. அந்நிய சூழல் புறச்சூழல்ல வருது சார். ஓகே, குட். அப்ப அண்மைய சூழல்ல புறச்சூழல்ல 2ஆ பிரியும். என்ன நீங்க பார்த்திருக்கீங்க? அதுலதான் உண்டு. அண்மைய சூழல் உண்டு, பேரின சூழல் படிச்சீங்க. பேரின சூழல், அது பேரண்ட சூழல் அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்த கான்செப்ட் பாத்தீங்களா? இப்ப இங்க வருகின்ற பொழுது உங்களுக்கு என்ன செய்து, உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன். பிசினஸ் பிளான் நான் என்ன சொல்றேன், வணிக திட்டம் யூனிட்டுக்கு யார் கிளாஸுக்கு வந்தீங்களோ நீங்க எல்லாம் இதுக்குள்ள படிச்சு கொள்வீங்க. யூனிட் 1 தொடக்கம் 17 வரையிலான விடயங்கள் எல்லாம் இதுக்குள்ள உள்ளடங்கி இருக்கும். ஆனா சின்ன ஒரு யூனிட் 10 மார்க்ஸ், எல்லாம் தொட்டு போவான். அப்ப எல்லாம் உள்ளடக்கிய ஒரு யூனிட் தான் இது.
ஓகே, அப்ப அகச்சுழல் புறச்சுழல் பார்த்தாச்சு. ஓகேமா, குட். அப்ப உங்களுக்கு அகச்சுழல் புறச்சுழல் கேள்வி கேட்க மாட்டான். கேள்வி கேட்கிறேன்னா உங்களுக்கு முதலாவது கேள்வியிலே கேட்டுருவான். நிறுவனத்தில் அக்கறை செலுத்தும் பிரிவினர்கள் என்று சொல்லி கேட்டுருவான். அல்லது அகச்சுழல் புறச்சுழல் காரணிகளை குறிப்பிட்டு சொல்லி கேட்டுருவான். அப்ப உங்களுக்கு வணிக திட்டத்துல எல்லாம் வந்து கேட்க மாட்டான். ஏன்னா அந்த கேள்விக்கு முறை ஆன்சர் தான், இந்த கேள்வி எடுத்தான இதுக்கு முறை ஆன்சர் தான். அப்ப அவன் பேப்பர் எடுக்கிறவன் மடையன இருக்க மாட்டான். ஓகே, உங்களை கஷ்டமும் படுத்த மாட்டான். அப்ப இதை எடுத்துக்கொள்ளுங்க மனசுல. அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதை சும்மா நார்மலா பார்த்துக்கொள்ளுங்க. பேரணைச்சூழல் பகுப்பாய்வின் தன்மை மதிப்பீட்டுக்கான பயன்படுத்தும் காரணி. அப்ப இதுதான் நம்மளுக்கு முக்கியம். வணிக பிளான், பிசினஸ் பிளான், பிசினஸ் பிளான். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் இதுதான் நம்ம இப்ப டீப்பா கொஞ்சம் படிச்சுக்கொள்ள போறோம். எக்ஸாமுக்கு அதிகமாக கேட்கக்கூடிய சைட். அப்போ வணிகம் ஒன்றின் தூர நோக்கு ஸ்டூடெண்ட்ஸ், நான் மேனேஜ்மெண்ட் டியூட்டுக்கு வந்தவங்களுக்கு சொன்னேன், நல்ல ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். நல்ல படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஞாபகம் இருக்கும். வணிக திட்டம் தொடர்பாக தூர நோக்கு இலட்சிய நோக்குன்னு சொல்லி தந்தேன். இதை நீங்க லாஸ்ட் வரையும் படிப்பீங்க. தூர நோக்கு அல்லது இலட்சிய நோக்கு, இலக்கு, நோக்கம், இதைத்தான் ஸ்டூடெண்ட்ஸ் இங்க பிசினஸ் பிளான்ல எல்லாம் டீப்பா படிப்பீங்கன்னு சொல்லி தந்தனா இல்லையா? யாருக்கு ஞாபகம் இருக்கு? ஓ சார், சிஃப்ராக்கு சொல்லி தந்திருக்கிறேன். இப்போ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்கும் நான் சொல்லி தரல, அப்படியா? ம், ஓகே, ஓகேமா, குட். அப்ப நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். ஓகே, அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வணிக திட்டத்துல இலட்சிய நோக்கு, தூர நோக்கு இருக்கணும். அதனை என்பவற்றின் நோக்கம் எப்படி நிர்மாணிக்கிற, எஸ் சார் சொன்னீங்க சார், குட், நல்லம. அப்ப அவற்றின் அடைந்து கொள்ளக்கூடிய வழிமுறையை உள்ளடக்கிய, எஸ் மா சொல்லி தந்தேன். ஓகே, குட், சொல்லி தந்திருக்கேன். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ் பிசினஸ் பிளான்றது பாருங்கம்மா, இப்ப இதுக்குள்ள எல்லாம் உள்ளடங்குது. வணிகம் ஒன்ற தூர நோக்கு இருக்கணும், இலட்சிய நோக்கு இருக்கணும், இலக்கு ஒன்று இருக்கணும், நோக்கம் ஒன்று இருக்கணும். இதெல்லாம் உள்ளடக்கி நிர்மாணித்தல் சொன்னால் அது எல்லாம் உள்ளடக்கி செயற்படுத்தக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் உள்ளடக்கியதுதான் பிசினஸ் பிளான், வணிக திட்டம். ஒரு அட்டவணையை தயார்படுத்துற, இதைத்தான் நீங்க சொல்லுது. அப்ப நீங்க குழப்பிக் கொள்ளக்கூடாது. அப்ப நீங்க என்னத்தை பாடமாக்கணும்? தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, நோக்கம் என்பவற்றின் அனைத்தை நிர்மாணித்தல் மற்றும் அனைத்தையும் உள்ளடக்கிய ஒரு செயற்பாடு அல்லது வழிமுறைகளை உள்ளடக்கிய ஒரு அட்டவணை தான் வணிக திட்டம். சவுண்ட் விலங்க இல்ல சார். இப்ப ஓகே, கிளியராமா? உங்களுக்கு மட்டுமா கிளியர் இல்ல, எல்லாருக்குமா? ஓகே, குட். இப்ப நான் படிச்சு தரேன், பாஸ் பேப்பரும் செய்வேன். அப்ப நீங்க பாஸ் பேப்பர் செய்கின்ற பொழுது உங்களுக்கு பாருங்க, நான் படிச்சு தந்ததை தாண்டி கேள்வி வந்திருக்கான்னு சொல்லி நீங்க ஒரு 5 வருஷம் பாஸ் பேப்பர் எடுத்து செஞ்சு பாருங்க, நான் படிச்சு தந்ததுக்கு பின்னால. ஓகே, அப்போ ஓகே. அப்ப இதுக்கு மார்க் பண்ணிக்கொள்ளுங்கம்மா. வணிக திட்டம் ஒன்றின் முக்கியத்துவம் அல்லது நன்மை அல்லது பயன் அல்லது சந்தர்ப்பம், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அதாவது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பிசினஸ் பிளான் அப்படின்னா வணிகத்தின் திட்டம் ஒன்றின் முக்கியத்துவம் அல்லது நன்மை. ஸ்ட்ரக்சருக்கு கேட்பான், அங்க 4 பாயிண்ட் எழுதுவீங்க, அதுக்கு கேட்பான். இதுதான் நீங்க எம்சிக்கு படிக்கக்கூடிய மெத்தட். நான் இதுதான் ஒவ்வொரு யூனிட்லயும் மார்க் பண்ண சொல்லியிருக்கிறேன். தொடர்ச்சியா கிளாஸுக்கு வரக்கூடிய பிள்ளை பிசினஸ் ஸ்டடீஸ்ல A+ எடுக்கும். ஓகே, குட். அப்ப வணிக திட்டம் ஒன்றின் முக்கியத்துவம் அல்லது நன்மை அல்லது பயன், இப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. அப்ப ஒரு பிசினஸ் பிளான் இருக்கணுமா, அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியத்துவம் என்ன? இங்க பாருங்க, எல்லாம் உள்ளடக்கி இருக்கான இதுக்குள்ள. இங்க பாருங்கம்மா, இங்க பாருங்க, நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? தூர நோக்கு, இலட்சிய நோக்கு, இலக்கு, குறிக்கோள்லாம் படிச்சு கொள்ளுங்க. பிசினஸ் வணிக திட்டத்துக்கு உதவி கொள்ளும். அப்போ வணிக திட்டத்தின் மூலம், இங்க பாருங்க, வணிக திட்டத்தின் மூலம் எதிர்காலத்தில் எவ்விடத்தை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பது சுட்டிக்காட்டப்படுகிறது. அப்ப எதை சொல்லுது? ஒரு நிறுவனம் இருக்குத்தானே ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் இருக்குத்தானே, அந்த வணிகம் ஒன்று இருக்குத்தானே, அந்த வணிகம் என்ன செய்யும் என்று சொன்னால் எதிர்காலம் தொடர்பாக நோக்கி பயணிக்கிறது தான் இந்த பிசினஸ் முக்கியத்துவம்னு சொல்லுது. இப்ப ஐபோன் இருக்கான் தானே, அவன் ஃபியூச்சர்ல இருந்திருக்கும். எப்படின்னு சொன்னா, இந்த ஐபோன் லோகோ இருக்கு தானே, ஆப்பிள் லோகோ, அது என்ன செஞ்சிருப்பான்? அதைத்தான் நீங்க தூர நோக்குன்னு குறிப்பிட முடியும். அவன் நிர்ணயிச்சிருப்பான், ஃபியூச்சர்ல இந்த ஐபோன் லோகோ ஒரு பிராண்டா இருக்கணும், யார் பார்த்தாலும் குவாலிட்டியா இருக்கணும். அதைத்தான் நீங்க பிசினஸ் திட்டம் அவன் பிளான் பண்ணிருப்பான், ஆரம்ப கட்டத்திலேயே பிளான் பண்ணிருப்பான். அதுதான் நீங்க சொல்றது தூர நோக்கு, இலட்சிய நோக்கு. அவன் நிலக்கல்லாம் வச்சு செஞ்சு தந்துட்டு போய்த்தான். இங்க எல்லாரும் போட்டி,
எப்ப 18 ப்ரோ மேக்ஸ் வரும்? 40. 1 இயர், ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் ஐபோன் அடிக்காமல் இருந்தால் நான் சொல்றேன் பாரிய நட்டம் ஏற்படும். ஆனா அடிக்காமே இருக்க மாட்டான். அதே தான் செய்தான் நொக்கியா தெரியும் தானே உங்களுக்கு? டச் ஃபோன் பாவிச்சிருப்பீங்க நிறைய பேர், நொக்கியான்னு சொல்லி டச் ஃபோன். அது ஐபோனை விட நல்ல குவாலிட்டி அடிச்சிட்டு இருந்தான். நல்ல நல்ல ப்ரோசஸ். என்ன செஞ்சான்? ஏன் மார்க்கெட்ல இல்லாம போனான்? அவன் காணாம போனான். கெட்டிக்கார பிள்ளைன்னு சொல்லுங்க. பிசினஸ் ஸ்டடிஸ் நான் படிச்சிருக்கிறேன், ஃபுல் நாலேஜ் இருக்கிற பிள்ளைன்னு சொல்லுங்க. ஏன் மார்க்கெட்ல இல்லாம காணாம போனான்? அதை புத்துருவாக்கம் செய்யலை சார். டச் குட். ஃபோன் மாதிரி மாத்தல. எஸ் அதீக். அப்ப ஐபோனுக்கு என்ன செய்யறான்? வருடத்திற்கு வருடம் ஒரு புதிய புதிய விடயத்தை கொடுத்துட்டே இருக்கான். சாம்சங் என்ன செய்யறான்? வருடத்திற்கு வருடம் ஒரு போனை கொடுத்துட்டே இருக்கான். ஒரு வருடம் மிஸ் ஆனால் வாடிக்கையாளருக்கு ஏமாற்றம் ஏற்படும். எதிர்கால நோக்கத்தை வைத்தேவன் பயணிப்பான். அப்ப இங்க சொல்றதை தான். அப்ப இந்த கான்செப்டோட ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இதுல 4 பாயிண்ட் உங்களுக்கு போதும். ஓகே, அப்ப நான் அந்த பாயிண்டை விட்டுட்டு இங்க பார்ப்போம். வணிகத்திற்கு தேவையான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வதற்கு. இப்ப ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு நிறுவனம் இயங்குவதற்கு கட்டாயமாக தேவைப்படக்கூடியது என்ன? நிதி. அவன் லாபத்துக்கு என்னத்துக்கு போறான்? பணம் தேவை. என்னத்துக்கு நிறுவனம் ரன் பண்ணுது? பிராண்டை பதிக்கணும், பணம் தேவை, உழைக்கணும், சம்பாதிக்கணும். அப்ப பிசினஸ் பிளான் ஒன்று இருந்தால்தான். இப்ப பாருங்க, வணிக திட்டத்துல என்ன முக்கியத்துவம்னா, ஒரு முக்கியத்துவத்தை குறிச்சிட்டு என்ன செய்வன் என்று சொன்னால், வணிக திட்டம் தொடர்பான என்னென்ன தேவைகளை சரியான முறையில் நிறைவேற்றிக் கொள்கிறாரோ அவர் வணிகம் தொடர்பான நிதி வசதிகளாக இருக்கலாம், பலதரப்பட்ட வசதிகளை இலாபாரமாக பெற்றுக்கொள்வாரு. ஏன்? அவர் செஞ்சிட்டாரு ஸ்டூடெண்ட்ஸ், நன்மை பயக்கக்கூடிய முறையில் என்ன செஞ்சிட்டாரு? வணிகத்துக்கு தேவையான ஒரு திட்டத்தை அமைச்சு கொண்டுட்டாரு. இப்ப பாருங்க, ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஒன்று அமைச்சிருப்பாங்க ஒரு நிறுவனத்துக்குள்ள. நிதி தொடர்பான ஒரு அக்கௌண்டன்ட் வச்சிருப்பாங்க. ஏன்? அது ஒரு திட்டம். அதன் மூலம் என்ன நன்மை கிடைக்குது? அப்ப பணத்தை இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு செய்கின்ற பொழுது ஒரு வணிகத்தின் திட்டம் பிளான் பண்ணி ஒரு ஒரு அதாவது ஐடியாலஜி எடுத்து பணத்தை முதலீடு செய்கின்ற பொழுது என்ன செய்யும் என்று சொன்னால், நிதி வசதிகளை பெற்றுக்கொள்வதற்குரிய அனைத்து வசதி வழிபாடுகளும் கிடைக்கும். அதைத்தான் நீங்க சொல்லுது. அப்ப இதுல ஒரு 4 பாயிண்ட கட்டாயமாக நீங்க பாடமாக்கி வச்சிருக்கணும். ஓகே, நம்ம மார்க் பண்ணிக்கொள்ளுங்க ரெட் மார்க்ல. வணிக திட்டம் ஒன்றின் நன்மை, அல்லது வணிக திட்டம் ஒன்றின் கிடைக்கப்படும் பயன், அல்லது வணிக திட்டம் ஒன்றின் முக்கியத்துவம். இப்படித்தான் குழப்பி கேட்பான். நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிற மெத்தடே சொல்றேன். டிரெக்டா போய் உங்களுக்கு கேட்க மாட்டான். வணிக திட்டம் ஒன்றின் முக்கியத்துவம் 4 தருக. அப்ப இந்த டைம்ல பிள்ளைகள் என்ன செய்யற? நான் கேட்பான் கேள்வி. வணிக திட்டம் ஒன்றின் கேட்பான். வணிக திட்டம் ஒன்றின் மூலம் கிடைக்கக்கூடிய பயன்கள் அல்லது நன்மைன்னு கேட்டான். நான் படிச்சது வணிக திட்டம் ஒன்றின் முக்கியத்துவம் தானே, இம்பார்ட்டன்ஸ் தானே. அப்ப எனக்கு எப்படி? அதுக்கு நான் அப்படி படிச்சது இல்லைன்னு போட்டு விட்டுட்டு ஜென்ரல் ஆன்சர் எழுதிட்டு வார. வாயில வந்ததையும் மூளையில நினைச்சதையும் கையால என்ன எழுத வந்ததையும் எழுதிட்டு வார. அந்த டைம்ல உங்களுக்கு மார்க்ஸ் வெட்டிப்படும். அப்ப நான் மேல சொல்லிட்டேன், எப்படி மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. ஓகே ஓகே, இங்க பாருங்கம்மா, 6வது பாயிண்ட் பாருங்க. ஷார்ட் பாயிண்டத்தை உங்களுக்கு விளக்கப்படுத்துற ஞாபகம் நிற்கிறதுக்கு. வணிகத்தின் செயலடைவினை மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இருத்தல். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், இப்ப பாருங்க, ஒரு பிசினஸ ரன் பண்ணி செயற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுக்கு இப்ப நீங்க யோசிங்களேன். நீங்க ஒரு பிசினஸ் மேனா யோசிங்களேன். உங்களுடைய வாப்பா இருக்கலாம், உங்களுடைய பிரதர் யார் சிஸ்டர் யாராக இருக்கலாம். என்ன செய்வாங்க? ஒரு பிசினஸ் செய்வாங்க. அதற்கு ஒரு திட்டத்தை அமைப்பாங்க தானே. இப்ப எந்த வாப்பா, நீங்க உங்களோட இதுல யார் சரி பிசினஸ் மேன் இருப்பாங்க, உங்களோட வாப்பா, உங்களோட மதர், யார் சரி ஒரு ஆள் இருப்பாங்க, உங்களோட பிரதர், உங்களோட ஃபேமிலியில யார் ஒரு ஆள் இருப்பாங்க. அவங்க பிளான் பண்ணுவாங்க. எப்படின்னு சொன்னாலும் கொழும்புக்கு ஹோல்சேலுக்கு போய் சாமான் எடுத்து வர, திங்ஸ் அதாவது குட்ஸ் பொருள் எடுத்துட்டு வரதுக்கு யோசிப்பாங்க, ஸ்டோக் பண்ணி கொண்டு வைக்க. அப்ப அதுக்கு ஒரு பிளான் ஒன்று செய்வாங்க தானே. அதன் மூலம் என்ன முக்கியத்துவம்? உங்களோட வாப்பாக்கோ உங்களோட பிரதருக்கோ யாருக்கு என்ன முக்கியத்துவம் கிடைக்கின்றத நீங்க. அப்ப உங்களோட பிரதரோ உங்களுடைய அதாவது மதர் யாராக இருக்கலாம், உங்களோட ஃபேமிலி மெம்பராக இருக்கலாம். அப்ப நீங்க நினைச்சு கொள்ளுங்க, நான் வணிக திட்டம் தொடர்பாக ஒரு செயலடைவு, கொழும்புக்கு போய் என்ன செய்யறேன்? பொருள் சரியாக இருக்கா?
திட்டத்திற்கு ஏற்றவாறு பொருள் கிடைக்கப்பெறுதா மதிப்பீடு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடியதாக இங்க இருக்கு. அதுதான் அங்க சொல்லுது. இது தாண்டி உங்களுக்கு ஒன்றும் சொல்லல. இதான் பாயிண்ட். நீங்க பிசினஸ் செய்கின்ற பொழுது நீங்க ஹோல்சேல் கொழும்புக்கு போய் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் பொருள் ஒன்றை எடுத்து வருவதற்காக என்ன செய்றீங்க, ஒரு திட்டத்தை அமைச்சிட்டீங்க. அதன் மூலம் என்ன நன்மை கிடைக்கும், திட்டத்தை அமைச்சிட்டீங்க. ஆ திட்டத்தை ஏன் அமைக்கிறீங்கன்னு சொன்னால் ஒரு செயலை செய்யறதுக்கு அதை மதிப்பீடு செய்வதற்கு இங்க பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஓகே, அப்ப இந்த பாயிண்ட் இலகுவானாகவும் இருக்குமா இல்லையா? ஓகே, அப்ப இங்க பாருங்க, இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இலகுவான பாயிண்ட் 4 பாயிண்ட் போதும். பிசினஸ் பிளான்ல நான் படிக்கிற மெத்தட சொல்றேன். பூந்து படிக்க வேணாம். நான் சொல்றத பாடமாக்கிட்டு சும்மா மேலால படிங்க. இந்த கேள்வி சூஸ் பண்றவங்களுக்கும் ஈஸியா இருக்கும், எம்சிக்யூ செய்யறதுக்கும் ஈஸியா இருக்கும். அப்ப இங்க பாருங்க, மேற்பார்வை செய்தல் மற்றும் கட்டுப்படுத்தல் இலகுவானதாக இருக்கும். இப்போ வணிக திட்டம் ஒன்று இருக்கு தானே ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வணிக பிளான் ஒன்று இருக்கும். இப்போ நீங்க ட்ரிப் போறண்டா என்ன செய்வீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? யோசிங்களேன். சும்மா பேக்கையும் தூக்கிட்டு ஒவ்வொரு டைம் 50,000 கேஸ் எடுத்துட்டு ட்ரிப் போவீங்களா? ட்ரிப் பிளான் ஒன்று அமைப்பீங்க. நுவரலியாவுக்கு டுடே, அதாவது 7ஆம் சும்மா சொல்றேன், 20ஆம் தேதி நுவரலியாவுக்கு போறோம், 22ஆம் தேதி கொழும்புக்கு போறோம். அப்ப ஒவ்வொரு கேகால போறோம், கண்டி போறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திகதியை நீங்க என்ன செய்றீங்க, பிளான் ஒரு திட்டம் ஒன்று இடுறீங்க. அதே மாதிரி தான் இங்க வணிகம் தொடர்பான ஒரு திட்டம். நான் பிசினஸ் செய்யறதுக்கு, வணிகத்தை ரன் பண்றதுக்கு என்ன திட்டம் எனக்கு தேவை, அதனை கேட்ட கேள்வி என்ன, வணிக திட்டம் செஞ்சால். இப்ப நீங்க ட்ரிப் போனீங்க தானே, திட்டமிட்டீங்க தானே, 21ஆம் தேதி ட்ரிப் போறேன், 22ஆம் தேதி கெண்டிக்கு போறேன், 25ஆம் தேதி ட்ரிங்கோமலி போறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரிப் போறீங்க. திட்டம். இந்த திட்டத்தின் மூலம் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? நீங்க என்ன செய்யலாம், ஒரு கண்ட்ரோலா இருக்கலாம். ஓகே, இந்த டைமுக்குள்ள நான் என்ன செய்யணும், மேற்பார்வை செய்யலாம். என்ன செய்யலாம், இப்ப நீங்க கண்டிக்கு என்ன செய்வீங்க, 4 வரல போய் ஆகணும். இந்த டைம்ல என்ன செய்யலாம், அந்த இடத்துக்கு குறிப்பான இடத்துல போய் அடைஞ்சிடலாம். இது ஏன் உங்களுக்கு இந்த நன்மை கிடைக்குது, ஒரு திட்டத்தை அமைச்சிட்டீங்க. ட்ரிப் போறதுக்கான ஒரு திட்டம். அதே மாதிரி தான் நீங்க சொல்லுது வணிக திட்டத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை. அப்ப நீங்க ட்ரிப் மூலம் உங்களுக்கு நன்மை என்ன? அப்ப நண்பர்கள்ட்ட சொல்றீங்க 4 ஹவர்ல கண்டிக்கு போய் சேரணும், அடுத்த பயணம் போகணும் 3 ஹவர்ல கேகாலுக்கு போகணும் அப்படின்னு ஒவ்வொரு திட்டத்தை அமைக்கிறீங்க. அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் உங்களோட நண்பர்களை கட்டுப்படுத்தலாம், உங்களுடைய சேமிப்புகளை கட்டுப்படுத்தலாம். அதே மாதிரி நீங்க மேற்பார்வை செஞ்சு கொள்ளலாம். என்ன சரியா நடக்குதா, ட்ரிப்புக்கு சரியான அமைவிடம் இருக்குதா, இதைத்தான் இங்க குறிக்குது. வணிகம் சரியாக மேற்பார்வை செய்யப்படுதா, வணிகத்தின் இலாபம் நட்டம் தொடர்பாக கட்டுப்படுத்தப்படுதா? திஸ் இஸ் யுவர் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். இது உங்களுடைய ஒரு கட்டாயமான 4 பாயிண்ட் பாடமாக்கி வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, குட். அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், வணிக திட்டத்தை தயாரிக்கப்படும் சந்தர்ப்பம், இதை சும்மா நார்மலா இதே நீங்க 4 பாயிண்ட் ஸ்ட்ரக்சருக்கு கேட்கக்கூடிய கேள்வி. இது புதிய, இதெல்லாம் ஈஸியா ஞாபகம் நிற்கக்கூடியதுமா, இதெல்லாம் உங்களுக்கு மறக்கக்கூடியது இல்லை. நீங்க முயற்சியாண்மையில உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப புதிய வணிக முயற்சியாளர் ஒன்றை ஆரம்பிக்கும் போது வணிக திட்டம் ஒன்று ஏன் தேவை? இப்ப வணிக திட்டம் ஒன்றை நீங்க தயாரிக்கிறீங்கம்மா, வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது என்ன சந்தர்ப்பம் உருவாகும்? வணிக திட்டத்தை தயாரிக்கின்ற பொழுது வேற என்ன சரி வருமா? வணிக திட்டத்தை தயாரிக்கப்படும் சந்தர்ப்பம், நான் டூர் போறதுக்காக, அதே மாதிரி நான் என்ன செய்ய போறேன், ஒரு முஸ்லிம் பொடியனா இருந்தாலும் ஜமாத் போறதுக்காக, நான் என்ன செய்ய போறேன், நான் என்னுடைய தந்தையினை அதாவது பார்க்க செல்வது, வேலையில இருக்காங்க, தங்கள் வேலையை பார்க்க செல்வதற்கா, இதற்கு சந்தர்ப்பம் உருவாகுது. வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கப்படும் சந்தர்ப்பம் என்ன? பெஸ்ட்டுக்கு வணிகத்தை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ், வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கின்ற பொழுது என்ன சந்தர்ப்பம்டா, ஃபர்ஸ்ட்டுக்கு வணிகம் இருக்கணும். அப்பதான் ஒரு திட்டத்தை தயாரிக்க முடியும். அப்ப இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன நீங்க விளங்கிடணும். அப்ப கேள்வி கேட்டான் என்றால் வணிக திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் சந்தர்ப்பங்கள் 4 ஸ்ட்ரக்சர்ல கேட்டான் என்றால் என்ன சொல்லுவீங்க? அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஐடியாலஜி என்ன வரணும்? வணிக திட்டம் ஒன்று தயாரிக்கணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நம்மளுக்கு என்ன மைண்ட்ல வரணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒரு வணிகம் இருக்கணும். வணிகம் இருந்தால் தான் என்ன செய்யலும், ஒரு வணிக திட்டத்தை தயாரிக்கணும். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னங்க, புதிய வணிக முயற்சி ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது. இது ஒரு பாயிண்ட், ஈஸி பாயிண்ட், இலகுவாக. அடுத்தது என்ன செய்யணும், வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தும் பொழுது பாருங்க, வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தும் பொழுது இங்க பாருங்க, இப்ப பிசினஸ் செய்கின்ற பொழுது ஒரு பிசினஸ் அதே மாதிரியே வச்சுக்கொள்வீங்களா? இல்ல,
விரிவுபடுத்துவீங்க. என்ன செய்வீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப் பை என்ன செஞ்சுட்டு போவீங்க? நன்மையை கருதி கொண்டு நன்மையை கருதி கொண்டு என்ன செய்வீங்க? தயாரிச்ச ஒரு பிசினஸ் ஆரம்பிக்க பொழுது அதுக்கு பிறகு விரிவுபடுத்துவீங்க. வணிகங்களை கூட்டி இணைக்கும் போது ஓகே விரிவு அடைஞ்சிட்டு தன்னால செஞ்சு கொள்ள முடியாது என்ன செய்றீங்க? கூட்டி இணைக்கிறீங்க. அப்போ வணிக முயற்சி ஒன்றை நவீனப்படுத்தும் போது அப்ப இந்த 4 பாயிண்ட இலகுவாக ஞாபகம் வச்சுக் கொள்ள முடியும். ஓடருக்கு பாடமாக்குங்க இத. வணிக திட்டம் ஒன்றின் நன்மை இது 4 பாயிண்ட். வணிக திட்டம் வணிக சார் திட்டம் சொல்லுங்க. சார் விட கொடுக்கல சார், இதுக்கு ஆர்டர் கொடுக்க தேவையில்லையா சார்? இதுக்கு ஓடருக்கு கொடுக்க தேவையில்லை. ஓடருக்குன்னு இல்ல, நீங்க எப்படி கொடுத்தாலும் சரி ஆன்சர் உங்களுக்கு சரியா இருந்த மார்க்ஸ் போடுவான். இது உங்களுக்கு ஓடருக்கு பாடமாக்குன்ற பொழுது இலகுவா இருக்கும். வணிக திட்டம் ஒன்று தயாரிக்கப்படும் சந்தர்ப்பம் கேட்டா நீங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வணிகங்களை கூட்டிணைப்பு செய்யும் போது கொடுத்தீங்கன்னா மற்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் குழம்பிடும். இங்க பாருங்க, வணிக பெஸ்ட்டுக்கு திட்டம் ஒன்று தயாரிக்கும் பொழுது பாடமாக்குறதுக்கு நான் உங்களுக்கு பாடம் நிக்கிறதுக்கு ஈஸி மெத்தட் தான் சொல்றேன். விளங்குதா? இப்போ புதிய வணிக முயற்சி ஒன்றை ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வணிக திட்டத்தை தயாரிக்கிறேன்னு சொன்னா என்ன செய்யணும்? ஒரு பிசினஸ் ஒரு வணிகம் இருக்கணும். அப்போ ஒரு பாயிண்ட். அடுத்தது என்ன செய்யணும்? அந்த வணிகத்தை அவ்வாறே வைத்து பூட்டிக் கொள்ளாமல் விரிவடைய செய்யணும். 2வது பாயிண்ட். அப்ப பாருங்க, வணிகம் ஒன்றை விரிவுபடுத்தும் போது அப்ப அடுத்த ஸ்டெப் பை என்ன? விரிவடைந்தால் அவ்வாறு வைத்துக் கொள்ளாமல் கூட்டிணைக்கணும். அப்ப இங்க கூட்டிணைத்துக் கொள்றது. அப்ப அதுக்கு பின்னால பாருங்க, வணிகம் நீங்க குழப்பி கொடுத்தாலும் ஓகே, ஆனா உங்களுக்கு ஞாபகம் நிக்கிறது தானே சொல்றேன். ஓகே, இலகுவா ஞாபகம் நிற்கும். இப்படி பாடமாக்குனீங்கடா கன்செப்டோட பிசினஸ் ஸ்டடிஸை பாடமாக்கிக் கொள்ளுங்க. குழப்பி குழப்பி பாடமாக்கிட்டு போக வேணாம். ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது எக்ஸாமுக்கு வந்த கேள்வி. 2019, 2021, 2023 வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது கவனத்தில் செலுத்திக் கொள்ள வேண்டிய விடயம் தொடர்ச்சியா கேட்டுக்கொண்டிருக்கான். 2024 கேட்கல, 2025 கேட்கல. அப்போ உங்களுக்கு கேட்கலாம், மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு ஸ்ட்ரக்சர்ல கேட்கலாம், 4 மார்க்ஸ் எழுதக்கூடியதுல கேட்கலாம். அல்லது வணிக திட்ட MCQ 1 தொடக்கம் 30 கேட்பான். வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களில் அல்லாதது 4 பாயிண்ட் தந்துட்டு அல்லாதது ஒன்றை தருவான். அப்ப நீங்க என்ன செய்யணும்? அல்லாததை இலகுவா காணக்கூடியதா இருக்கும். ஃபர்ஸ்ட்டுக்கு வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க, வணிக திட்டம் ஒன்றை தயாரிப்பதற்கு வணிகத்திடம் சிறந்த விளக்கம் ஒன்றினை கொண்டிருக்க வேண்டும். ஓகே, முழு திட்டம் இங்க பாருங்க, தெளிவான எல்லை இருக்கணும். இப்ப வணிக திட்டத்தை நீங்க தயாரிக்கும் பொழுது இப்ப சொல்லுவாங்களே, நீங்க A-level ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க ஸ்டார்ட் பண்ணுகின்ற பொழுது 2028 பேஜுக்கு சொன்னேன். நீங்க உங்களோட A-level 2 வருட A-level எக்ஸாம் நீங்க 2 வருடத்துல எக்ஸாம் செய்வீங்க. 100% நீங்க என்ன செய்யணும்? ஃபோக்கஸா இருக்கணும் A-levelல மட்டும். இன்ஸ்டாவா இருக்கலாம், டிக்டாகா இருக்கலாம், ஃபேஸ்புக், உங்களோட சோசியல் மீடியா அனைத்தையும் நீங்க என்ன செய்யுங்க? ஆஃப் செஞ்சு வச்சிருங்க. ஆஃப் செஞ்சு வச்சிருங்க. அப்ப இங்க தெளிவான எல்லை இருக்கணும். அதெல்லாம் விட்டுட்டு A-levelல மட்டும் படிங்க. ஒரு ஸ்டூடெண்ட் கால் பண்ணி கேட்கிறாரு பாருங்க, எப்படி எப்படி நாலேஜ் எவ்வளவு கிடைச்சிருக்கு அவருக்கு பாருங்க. 2028ஆம் ஆண்டு 2 வருடத்துக்கு பின்ன சின்ன பொடியன் ஒன்று கால் பண்ணி கேட்கிறான், சார் நான் EET செய்யாம A-levelோட ACCA செய்யவா? ஏன் வாப்பா அவ்வளவு அவதி? நல்லம் தான், பிரச்சனை இல்ல, நல்ல ஐடியா, ACCA செய்யலாம் இல்லைன்னு இல்ல. உம்மா வாப்பா என்ன செய்யறாங்க இதை கேட்டேன். அவர் சொன்னாரு, உம்மா வாப்பா நல்ல வசதி தான் சார். அப்போ ஓகேமா, ACCA செய்யுங்க. ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் ஃபீஸ் 2,50,000 வரையும் போகுது. எக்ஸாம் ஃபீஸ் நீங்க டாலர்ல பேமெண்ட் பண்ணணும் 60,000 ஒரு பாடத்துக்கு. ஒரு பாடத்துக்கு 60,000, 75,000, 60,000 ஒரு பாடத்துக்கு. ஆனா CA அப்படி செய்யறா அப்படி இல்லை, EET செய்யறா அப்படி இல்லை. ஆனால் ஈக்குவல் தான். நீங்க CA முடிச்சால் ACCA ஃபைனல் லெவல்ல ஒரு 2-3 பாடம் ஒரு பாடம் தான் செய்ய வரும். ACCA முடிச்சா CAல உங்களுக்கு ஒரு பாடம் 2 பாடம் தான் செய்ய வரும். அப்ப ஏன் நீங்க ACCAக்கு இப்ப போறீங்க? சொல்லி கொடுத்தேன். அப்ப அவர் தெளிவான எல்லையில அவர் ஃபோக்கஸ் பண்றாரு. கேட்டேன், நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் A-levelோட ACCA அல்லது EET ரெண்டுல நான் ஒன்று செய்ய போறேன் சார். ஃபோக்கஸா இருக்காரு. ஓகே, நான் சொல்லி கொடுத்தேன், நீங்க EETயோட A-level செய்யுங்கம்மா. ஏனென்று சொன்னால் EET தமிழ் மீடியம் இருக்கு. நீங்க EET தமிழ் மீடியம் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு A-levelக்கு இலகுவா இருக்கலாம். ஆகவே நீங்க ACCA சூஸ் பண்ணி ACCA படிக்கின்ற பொழுது உங்களுக்கு ACCA இங்கிலீஷ் மீடியம். அப்ப அங்க ACCல நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கின்ற பொழுது நீங்க இங்க A-levelலையும் இங்கிலீஷ் மீடியம் சூஸ் பண்ணணும். ஆனால் ACCல நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கின்ற பொழுது அக்கவுண்ட்ஸ் நிறைய செய்யணும். அப்போ உங்களுக்கு இலகுவாக கன்செப்ட் வச்சுக்கொள்ளலாம். ஆனா A-levelல நீங்க பிசினஸ் ஸ்டடிஸாக எக்கனாமிக்ஸா இருந்தாலும் நீங்க இங்கிலீஷ் மீடியம் படிக்கின்ற பொழுது உங்களுக்கு நாலேஜ் இருக்காது. A-levelல நீங்க 3 எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. அவருக்கு நாலேஜை கொடுத்தேன். அப்ப அவர் என்ன செஞ்சாரு? அவருடைய வாழ்வு நடையை, அவருடைய A-level பயணத்தை சரிப்படுத்தி போக்கஸ் பண்ணிக்கணும், குவிமையப்படுத்தல்.
தெளிவான எல்லை எடுத்துக்கொண்டாரு. இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். ஓகே, அப்ப நீ யாருன்னு ஃபர்ஸ்ட் நீ விளங்கணும். இதை நீங்க நினைச்சுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு மனதிலையும் நீங்க கண்ணை மூடிக்கணும்னு நினைச்சுக்கொள்ளுங்க. நீ யார்? உம்மா வாப்பட காசை செலவழிச்சிட்டு வீட்டுல உட்கார்ந்துட்டு தன்னால உம்மா வாப்பட காசுல செலவழிச்சு திண்டுட்டு இருக்கேன். உம்மா வாப்பாட நீங்க கண்ணை மூடிட்டு யோசிங்க. உம்மா வாப்பாட செலவுல தான் இவ்வளவு வருடம் உடை, சாப்பாடு, வாகனம், பயணம் அனைத்தும் செஞ்சு கொண்டிருக்கேன். அப்ப இதுக்கு பின்னால நீ என்ன செய்ய போறா? எதுல ஃபோக்கஸ் பண்ண போறா? இன்னும் படிக்காம உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போறா? ஃபோக்கஸ் இல்லாம, குவிமைப்படுத்தல் இல்லாம, தெளிவான இல்லை இல்லாம என்ன செய்ய போறா? இன்னும் உம்மா வாப்பாட கேச நீ வேஸ்ட் தானே பண்ண போற. நீங்கள் முன்வைக்கின்ற ஒரு எதிர்பார்க்கின்ற பொருள் அல்லது சேவை எது? நீங்க எதை செய்ய போறீங்க? குவிமயப்படுத்த தெளிவான எல்லை இருக்கணும். இப்ப நீங்க யாருன்னு உங்களை நீங்க விளங்கிக் கொள்ளணும். எதை செய்ய போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு தெளிவு ஒன்று இருக்கணும். வணிகத்தை ஆரம்பிப்பது எவ்வாறு? இப்ப நீங்க இப்ப வணிகம் ஒன்று பாருங்க. இப்ப நீங்க யாருன்னு விளங்கிக் கொள்ளணும். பிசினஸ் செய்யறதுக்கு ஒரு knowledge இருக்கான்னு விளங்கிக் கொள்ளணும். இப்ப நீங்க உடுப்பு, ஆடை உற்பத்தி செய்ய போறீங்களா, அல்லது ரப்பர் உற்பத்தி செய்ய போறீங்களா, அல்லது ஏதாவது ஒரு உற்பத்தி வகையை செய்ய போறீங்களா, ஏதாவது ஒரு ஹோட்டலை செய்ய போறீங்களா? இப்ப நீங்க ஆடை உற்பத்தி தொழிற்சாலை அமைச்சிட்டு ஹோட்டலுக்கு இறங்கலாமா? இல்ல. அப்ப நீங்க என்ன செய்யல? ஒழுங்கான தெளிவான இல்லை, ஒழுங்கான ஒரு ஃபோக்கஸ் இல்ல. அதைத்தான் நீங்க சொல்லுது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? நீ யார் என்று நீ ஃபர்ஸ்ட்டுக்கு அடையாளப்படுத்தி கொள்ளுனைய. உனக்கு எது ஏழுமோ அதை மட்டும் செய். அதற்கு பின்னால் என்ன செய்? நீ முன்வைப்பதற்கு எதிர்பார்க்கப்படுகின்ற நீ ஆடை உற்பத்தி தொழிற்சாலையை செய்ய போறியா? ஆடை உற்பத்தியை மட்டுமே செய். ஏன் ஐபோன் இதுவரையும் இவ்வளவு பிராண்டடா இருக்கான்? அவன் ஐபோனை மட்டும்தான் உற்பத்தி செய்யறான். சாம்சங் ஏன் இன்னும் இடத்த மார்க்கெட்டை ஏத்துறான் இல்ல? ஏன் ஐபோனுக்கு ஈக்குவலா சாம்சங் வாரான் இல்ல? ஐபோன் என்ன, சாம்சங் என்ன செய்யறான்? இங்கே எஸ் மாடல்லே மடிச்சு வரான். இங்கே என்ன செய்யறான்? வேற சாமானிய மக்களும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அடிச்சு வரான். அவன் ஒழுங்கான ஃபோக்கஸ்ல இல்ல. என்ன செய்யறான்? அவன் அங்காலையும் கவனிக்கணும் இங்க. ஆனா ஐபோன் என்ன இருக்கு? ஐபோன்ல என்ன பெனிஃபிட்ஸ்? என்ன என்ன செஞ்சு கொண்டிருக்கான்? ஃபோக்கஸ். என்ன ஃபோக்கஸ்ல இருக்கான், தெளிவான எல்லையில இருக்கான். 1 இயருக்கு ஒருக்க ஒரு ஃபோன் தான் அடிக்கணும். நீ யார்? ஐபோன் லோகோ பிராண்ட். ஓகே, நீ முன்வைக்கக்கூடிய பொருள் என்ன? ஐபோன். வருடத்திற்கு வருடம் நீ வணிகத்தை ஆரம்பிப்பது எவ்வாறு? அவன் ஐபோன் வணிகத்தை, அதாவது ஐபோன் அவன் என்ன செஞ்சிருக்கிறான்? ஐபோன் உற்பத்தி செஞ்சு எவ்வாறு ஆரம்பிப்பதுன்னு சொல்லி ஆரம்ப கட்டத்திலே அவனை விளங்கி கொண்டிருப்பான். இதனை விருத்தி செய்வது எவ்வாறு, மார்க்கெட்டிங் எவ்வாறு, அதற்குரிய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணியிருப்பான் என்பவற்றில் தெளிவான எல்லை இருக்கணும். இதன் மூலமா தான் இவ்வளவு காலமாக KFC எடுத்து பாருங்க, ஹபீரியாஸ் எடுத்து பாருங்க, நோ லிமிட் எடுத்து பாருங்க, மல்டிநேஷனல் கம்பெனி எடுத்து பாருங்க, அந்த பொருள்ல மட்டுமே இருப்பான். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வணிகம் இருக்குதானமா? நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய வணிகம் இருக்குதானே? அவனுங்களை பார்த்து பாருங்க. நீங்க என்ன செய்வான்னு சொன்னால், இன்றைக்கு ஒரு கடையை செய்வான், பிசினஸ் ரன் ஆக, பிசினஸ் உடனே மார்க்கெட்டை பிடிச்சு கொள்ளலாமா? மார்க்கெட்டை அடிபடணும், நொந்து போகணும், நூலாகணும். இதன் மூலமாகத்தான் நீங்க முன்னேறலாம். விளங்குதா? அப்ப ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், பிசினஸ்ல நொந்து போகணும். அப்ப உங்களோட ஏரியால இருப்பான் பாருங்க, ஒரு நாள் போன் ஷாப் ஓபன் பண்ணிருப்பான். நார்மலா ஒரு பிசினஸ் சரியாக லாக்கள் வாரலன்னு சொல்லி கடையை பூட்டிட்டு என்ன செய்வான்? கொழும்புக்கு இல்லாட்டி வெளிநாடு சென்றுவான். இவ்வாறு இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்? அவனுங்களுக்கெல்லாம் இறைவன் கொடுக்கிறான், சாதிக்கிறான், நம்மளுக்கு தானே தாரான் இல்ல. இது கதையா? இது ஒரு கதையா? சொல்லுங்க. நோ. இறைவன் கொடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். ஒண்ட மட்டும் செய்யுங்க. அதே மாதிரி தான் பாருங்க, அந்நிய மதமாக இருந்தாலும் ஐபோன் இருக்கான், நோ லிமிட் இருக்கான். அவன்கிட்ட என்ன முண்டா இருக்கு? ஆடை உற்பத்தி. இங்க பாருங்க, போன், ஐபோன் லோகோ. அவன் என்ன செய்யறான்? ஐபோனை விட்டுட்டு ஐபோனுக்கு கீழே இருக்கக்கூடிய வேறு சாதாரண மனிதர் எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடிய பொருள் அடிக்கிறானா? இல்ல. உங்களுக்கு எண்ணம் இருக்கணும் ஸ்டூடெண்ட். நீங்க யோசிச்சு கொள்ளுங்க. நான் ஏ எடுக்க 3A எடுக்கணும், எண்ணம் சிதறக்கூடா. நான் கொமர்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணணும். அப்ப இந்த எண்ணத்தை மட்டுமே எடுத்துக்கொள்ளுங்க. இதுதான் உங்களுடைய வாழ்வாதாரத்திற்கு. நீங்க இவ்வளவு படிச்ச பிசினஸ் ஸ்டடிஸ் படிச்சிருப்பீங்க. யூனிட் 1ல இருந்து யூனிட் 17 வரையில படிச்ச பிசினஸ் ஸ்டடிஸ் நீங்க உங்களுடைய A-level எக்ஸாம் மட்டும் knowledge கொஞ்சம் இருக்கும். ஆனால் நீங்க வணிக திட்டம், பிசினஸ் ஐடியா படிச்சு கொள்றது உங்களுடைய வாழ்வாதாரத்தை மையப்படுத்தி. நீங்க A-levelக்கு பின்னால் ஒரு பிசினஸ் செய்யலாம். A-levelக்கு பின்னால சரி, இந்த கிளாஸ்ல ரெக்கார்டிங் தருவேன், கட்டாயம் ரெக்கார்டிங் தருவேன். நீங்க 24 நாளையில ரெக்கார்டிங் பார்த்தலாம் முடிப்பீங்களா? கிளாஸை விட்டு வெளியே போகாதீங்க. ரெக்கார்டிங் பார்த்து முடிக்கிறது சாத்தியம் இல்லை, கஷ்டம். ஓகே, இதுதான் தெளிவான ஃபோக்கஸ் ஒன்று இருக்கணும். அப்போ வாடிக்கையாளர், கஸ்டமர் இருக்கணும்.
வணிக திட்டத்தினை தயாரிக்கும் போது கஸ்டமர் கட்டாயம் இருக்கணும். ஏன் ஒரு இலக்கு வைக்கிறது யாரை வச்சு இலக்கு வச்சு கொள்ளுவாங்க? கேஎஃப்சி நிறுவனம் நான் உங்களுக்கு சொல்லி தந்தேன், நீங்க வந்தீங்களே தெரியா அந்த கிளாஸுக்கு. கேஎஃப்சி நிறுவனம் பாருங்க, கேஎஃப்சி இருக்கு தானே, கேஎஃப்சி கம்பெனி. கேஎஃப்சி எங்க மக்களை மையமாக கொண்டு என்ன செய்வான்? ஒரு பேன் ஒன்று இருக்கும், அதுக்கு ஃபுல்லா கேஎஃப்சி ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டி ஒரு சோங் போடுவான். இப்ப சிங்கள மக்கள் வாழ்வாதாரம் இருக்கக்கூடிய இடத்துல சிங்கள சோங் போட்டு என்ன செய்வான்? கேஎஃப்சி அந்த சூழலை சிங்கள மக்களுக்கு ஏற்ற மாதிரி மையப்படுத்திக் கொள்வான். அதே கேஎஃப்சி என்ன செய்வான்? தமிழ் மக்கள் வாழக்கூடிய கலாச்சாரத்துல தமிழ் சோங்க போட்டு என்ன செய்வான்? அவன் அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுவான். அப்ப கஸ்டமர் டார்கெட், வாடிக்கையாளர் இலக்கு நிர்ணயிக்கணும். அதுதான் நீங்க சொல்லுது. வணிக திட்டம் ஒன்றை தயாரிக்கும் பொழுது வாடிக்கையாளர் கட்டாயமாக இங்க